திருப்பிಕೊಳ್ಳுங்க, ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ಹೆಬ್ರಿಯರಿಗೆ எழுதின நிருபம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5வது அதிகாரம் 5ನೆಯ ಅಧ್ಯಾಯ 11 நம்ம வாசிக்க கேட்போம். 11ನೆಯ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಓದಲು ಕೇಳೋಣ. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை இல்ல 13ல இருந்து வாசிங்க, இல்லனா ஓகே 12ல இருந்து வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் இருக்கிறீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். போதங்க, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ಈ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲರಿಗೆ ತಿಳಿದಂತ ಒಂದು ವಾಕ್ಯವು. ಅಂಡ್ நிருபங்களிலே எனக்கு பிடிச்ச நிருபம் ಹೆಬ್ರಿಯರಿಗೆ எழுதின நிருபம் தான். ಪತ್ರಿಕೆಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಬಹಳ ಹಿಡಿಸಿದಂತ ಪತ್ರಿಕೆಯು ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯು. ಇಟ್ ಇಸ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಫಾರ್ವರ್ಡ್. ಇದು ಬಹಳ ನೇರವಾದಂತ ಒಂದು ಪತ್ರಿಕೆ. ನೇರ ಅಂಬ ಕುತ್ರ ಮಾರ್ದಿ ಅಡಿக்கிற ஒரு நிருபம் வந்து ಹೆಬ್ರಿಯರುடைய நிருபம் தான். ನೇರವಾಗಿ ಬಿಲ್ಲಿನಲ್ಲಿ ಹೊಡೆಯುವಂತ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯು ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯು. ನಾನು அதிகமா பிரசங்கத்திற்கு இருப்பதும் ಹೆಬ್ರಿಯರುடைய நிருபத்திலிருந்து தான். ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದು ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಿಂದಲೇ. I like it's direct and it speaks to our heart. ಯಾಕೆಂದ್ರೆ ಇದು ನೇರವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದರಿಂದ ಇದನ್ನು ನಾನು ಬಹಳ ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இந்த இடத்துல பார்க்கிறோம், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, in fact though by this time you ought to be a teacher. இந்த காலகட்டத்தில் நீங்க எல்லாரும் போதகர்களாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ಈ ಕಾಲವನ್ನು ನೋಡಿದರೆ ನೀವು ಇಷ್ಟರೊಳಗೆ ಬೋಧಕರಾಗಿರಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಕಾಲಮಾನವು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. எழுத்தாளர் சொல்றாரு, இது யார் எழுதாங்கன்றது இன்னும் ஒரு முடிவு இல்ல. பால் அப்போஸ்தலன் பால்ன்றாங்க, சில பேர் இன்னும் அதுக்கு அத்தன்டிக்கான ப்ரூஃப் இல்ல. அதனால எழுதின எழுத்தாளர் சொல்லுகிறாரு, ஐயா நீங்க இருக்கிற காலகட்டம் என்ன தெரியுமா, இவ்வளவு நேரத்துக்கு நீங்க எல்லாம் வந்து ஒரு போதகர்களாக ஆகியிருக்க வேண்டிய காலகட்டம். ಈ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆದಾತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಇನ್ನೂ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿದಿಲ್ಲ. ಆದರೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅಯ್ಯ ನೀವು ಇರಬೇಕಾದಂತ ಕಾಲಮಾನವು ನೀವು ಈಗಾಗಲೇ ಬೋಧಕರಾಗಿರಬೇಕು ಎಂಬಂತ ಕಾಲಮಾನವಾಗಿದೆ. ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா, ಒಂದು ಕಾಲೇಜಿಗೆ ನೀವು ಹೋದರೆ, ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ போனீங்கன்னா, ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ ನೀವು ಹೋದರೆ, ஒரு ஆண்டு நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா, ಒಂದು ವರ್ಷ ನೀವು ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದಿದರೆ உங்களுக்கு சர்டிபிகேட் இன் தியாலஜி கிடைக்கும். ನಿಮಗೆ ಥಿಯಾಲಜಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ದೊರೆಯುತ್ತದೆ. இன்னொரு 2 ஆண்டு நீங்க படிச்சீங்கன்னா, ಇನ್ನು 2 ವರ್ಷಗಳು ನೀವು ಓದಿದರೆ உங்களுக்கு டிப்ளமோ இன் தியாலஜி கிடைக்கும். ನಿಮಗೆ ಡಿಪ್ಲೊಮಾ ಇನ್ ಥಿಯಾಲಜಿ ಎಂಬಂತ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಸಿಗುತ್ತದೆ. 3 ஆண்டு நீங்க படிச்சீங்கன்னா, 3 ವರ್ಷಗಳು ನೀವು ಓದಿದರೆ உங்களுக்கு ಬ್ಯಾಚಲರ್ಸ್ டிகிரி கிடைக்கும். ನಿಮಗೆ ಬ್ಯಾಚಲರ್ಸ್ ಡಿಗ್ರಿ ಪದವಿ ಸಿಗುತ್ತದೆ. 4வது அது முடிச்சு இன்னொரு ஆண்டு நீங்க படிச்சீங்கன்னா, ಅದನ್ನು ಮುಗಿಸಿ ನೀವು ಇನ್ನೊಂದು ವರ್ಷ ಓದಿದರೆ 2 ஆண்டு, ಇನ್ನು 2 ವರ್ಷಗಳು மாஸ்டர்ஸ் இன் டிவினிட்டி. அப்படினா ದೈವಿಕத்துல ஒரு மாஸ்டர்ஸ். நீங்க ದೈವಿಕದಲ್ಲಿ ನೀವು ಒಬ್ಬ ಮಾಸ್ಟರ್ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಸಿಗುತ್ತದೆ. ಮಾಸ್ಟರ್ಸ್ ಇನ್ ಡಿವಿನಿಟಿ, ಮಾಸ್ಟರ್ ಇನ್ ಡಿವಿನಿಟಿ ಎಂಬುದಾಗಿ ಸಿಗುತ್ತದೆ. ಇನ್ನು ಕೊಂಚ படிச்சீங்கன்னா, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ನೀವು ಮುಂದೆ ಓದಿದರೆ MTH ಮಾಸ್ಟರ್ಸ್ ಇನ್ ಥಿಯಾಲಜಿ, ಮಾಸ್ಟರ್ ಇನ್ ಥಿಯಾಲಜಿ ಎಂಬಂತ ನೀವು ಆ ಒಂದು ಪದವಿ ಸಿಗುತ್ತದೆ. ದೇವರ ಕುರಿತು அறிவில நீங்க மாஸ்டர்ஸ். ದೇವರನ್ನು ಕುರಿತು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನೀವು ಉಪಾಧ್ಯಾಯರು. ಮೊತ್ತ 5-6 ವರ್ಷ படிச்சீங்கன்னா நீங்க மாஸ்டர்ஸ். ಒಟ್ಟಿನಲ್ಲಿ 5-6 ವರ್ಷ ನೀವು ಓದಿದರೆ ನೀವು ಉಪಾಧ್ಯಾಯರಾಗುತ್ತೀರಾ. ಆದ್ರೆ ಆಲಯದಲ್ಲಿ 20 ವರ್ಷமா படிச்சிருக்கிற ವೇದத்தை ನಾನು 20 ವರ್ಷಗಳಿಂದ ವೇದವನ್ನು ಓದಿದ್ದೇನೆ. 15 ವರ್ಷமா ವೇದத்தை படிச்சிருக்கேன். ನಾನು 15 ವರ್ಷಗಳಿಂದ ವೇದವನ್ನು ಓದಿದ್ದೇನೆ. 10 ವರ್ಷமா ವೇದத்தை படிச்சிருக்கேன். ನಾನು 10 ವರ್ಷಗಳಿಂದ ವೇದವನ್ನು ಓದಿದ್ದೇನೆ. நான் ஊழியம் எப்ப ஆரம்பிச்சேன் தெரியுமா? ನಾನು ಸೇವೆಯನ್ನು
ಸೇವೆಯನ್ನು ಯಾವಾಗ நான் ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೇನೆ எப்படி ಗೊತ್ತಾ? ஊழியம் செய்த தெரியுமா? ನಾನು ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಗೊತ್ತಾ? அதுதான் இங்க சொல்றாரு வசனத்துல. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டு 20 ஆண்டு 15 ஆண்டு 10 ஆண்டு ஆகுறதுனால நீங்க எல்லாம் இப்பெல்லாம் வந்து போதகர்களா இருக்க வேண்டிய காலகட்டம். ಅಯ್ಯ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ವೇದದಲ್ಲಿ ನೀವು 10 ವರ್ಷ 20 ವರ್ಷ 15 ವರ್ಷ ನೀವು ಇರುವುದರಿಂದ ನೀವು ಈಗ ಬೋಧಕರಾಗಿರಬೇಕಾದಂತ ಕಾಲಮಾನವು. ஆமென். ಆಮೆನ್. உங்களை பார்த்தே சொல்லிக்கங்க. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನೀವು ಹೇಳಿಕೊಳ್ಳಿ. நீ 15 வருஷம் ஆச்சு காலேஜுக்கு வந்து. ನೀನು ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು 15 ವರ್ಷವಾಯಿತು. நீ என்னவா இருக்கிற? ನೀನು ಏನಾಗಿದ್ದೀಯಾ ಇವಾಗ? உங்களை கேளுங்க. ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. 15 வருஷம். 15 ವರ್ಷ. சில பேர் பிறந்ததுல இருந்தே ஆலயத்துக்கு தான் வராங்க. ಕೆಲವರು ಹುಟ್ಟಿದಾಗಿಂದಲೇ ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. 15 வருஷம். 15 ವರ್ಷ. என்ன இருக்கிற? ಏನಾಗಿದ್ದೀಯಾ? போதகரா இருக்கிறியா? ಬೋಧಕನಾಗಿದ್ದೀಯಾ? இல்ல வெறும் இன்னும் விசுவாசிகளாவே இருக்கிறீங்களா? ಇಲ್ಲವಾದ್ರೆ ಇನ್ನೂ ನೀನು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಇದ್ದೀಯಾ? Ask yourself. ನಿಮಗೆ ನೀವೇ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. 15 வருஷம் நான் வேதத்தை கற்றுட்டு இருக்கிறேயா? 15 வருஷத்துல எத்தனை சத்தியங்களை கேட்டு இருக்கிறேன். 15 வருஷத்துல எத்தனை பிரசங்கங்களை கேட்டு இருக்கிறேன். 15 வருஷத்துல எத்தனை கூட்டங்களுக்கு ஓடி இருக்கிறேன். எல்லா மலக மேலேயும் ஓடிட்டு இருக்கிறேன் நானு. ஆனா இப்ப நீ என்னவா இருக்கிற? 15 ವರ್ಷಗಳಿಂದ ಎಷ್ಟು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೀಯಾ? 15 ವರ್ಷದಿಂದ ಎಷ್ಟು ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೀಯಾ? 15 ವರ್ಷಗಳಿಂದ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಓಡಿದ್ದೀಯಾ? ಆದರೆ ಈಗ ನೀನು ಏನಾಗಿದ್ದೀಯಾ? ಎಲ್ಲಾ ಜಪ ಗೋಪುರಗಳಿಗೂ ಓಡಿಯಾச்சு. ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಗೋಪುರಗಳಿಗೂ ಓಡಿದ್ದೀಯಾ? ಆனா என்னவா ஆயிருக்கிற? ಆದ್ರೆ ಈಗ ನೀನು ಏನಾಗಿದ್ದೀಯಾ? CTH BTH MTH MDವಾ ಇಲ್ಲ ಮಾಸ್ಟರ್ಸಾ? CTH BTH MTH ಮಾಸ್ಟರ್ ಡಿಗ್ರಿನಾ? ஆனா எழுத்தாளர் சொல்றாரு, ಆದ್ರೆ ಬರೆದಾತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நீங்கெல்லாம் வந்து போதகர்களா இருக்க வேண்டிய காலகட்டம். ಅಯ್ಯ ನೀವೆಲ್ಲರೂ ಇರಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾಲಮಾನವು. ஆமென். ಆಮೆನ್. ஆனா மொத்தமா வடிகட்டி போதகರ ಮೇಲೆ ಪழிಯ போட்டுருவீங்க. ಆದರೆ ಎಲ್ಲವನ್ನು ಹಾಗೆ ನಾವು ಶೋಧಿಸಿ ಬೋಧಕರ ಮೇಲೆ ಹಾಕಿ ಬಿಡುವುದು. எங்க வாய்ப்பை கொடுக்கிறார் இவரு? ಯಾವ ಅವಕಾಶ? என்னத்த பண்ணிட்டார் இவரு? ಏನು ಈತನು ಮಾಡಿದನು? என்ன ஊழியத்தை கொடுத்துட்டார் நமக்கு? ಈತನು ಯಾವ ಸೇವೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು ನಮಗೆ? அவருக்கு பிடிச்சவங்களுக்கு மாத்திரம் கொடுப்பாரு. ಅವರಿಗೆ ಇಡಿಸಿದವರಿಗೆ ಮಾತ್ರ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. இதுக்கு பதில் கொடுங்கயா, எனக்கு கொடுக்காதீங்க. ಇದಕ್ಕೆ ನೀವು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಿರಿ, எனக்கு கொடுக்காதீங்க. ನನಗೆ ಉತ್ತರ ಕೊಡಬೇಡಿ. ஆண்டவர் போய் கேட்க மாட்டார், உங்க போதகர் உனக்கு வழியை கொடுத்தாரான்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ದೇವರು ನಿಮಗೆ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟ, ನಿಮ್ಮ ಬೋಧಕರು ನಿಮಗೆ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟರಾ ಇಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ. 15 ವರ್ಷமா என் பைபிளை படிச்சே நீ என்னவா ஆன? ನೀನು 15 ವರ್ಷಗಳಿಂದ ವೇದವನ್ನು ಓದಿದ್ಯಲ್ಲ, ನೀನು ಏನಾಗಿದ್ದೀಯಾ? ಸಭೆಯೇ எனக்கு வழக்காட ஆண்டவர் இருக்கிறாரு. ನನಗೆ ಆತನು ವಾದವಾಡಲು என் மேல பழிய போட்டு அங்க உள்ள போயிடலாம்னு நினைக்காதீங்க. ನನ್ನ ಮೇಲೆ ಭಾರವನ್ನು ಹಾಕಿ ನೀವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಿ. தான் வாய்ப்பை கொடுக்கிறாரு, அவர் பிடிச்சவங்களுக்கு தான் ஊழியத்தை கொடுக்கிறாரு. எங்களெல்லாம் கேட்கறது கூட இல்லை. யாரும் கேட்க வேண்டாங்க. உனக்குள்ள அக்கினி இருந்தா பற்றி எரியும். ಆತನು ಹಿಡಿಸಿದವರಿಗೆ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, ಆತನು ಹಿಡಿಸಿದವರಿಗೆ ಆತನು ಸೇವೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ನಿನ್ನಲ್ಲಿ ಆ ಬೆಂಕಿ ಇದ್ದರೆ ಅದು ತಾನಾಗಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ. ஆரம்பத்தில் சொன்னது அந்த சகோதரி வெறும் விசுவாசிதான். 300 ஆத்துமாக்கள் அந்த சபைக்கு கொண்டு வந்துட்டு கூட ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு ஆராதனை பண்ணிட்டு போயிடுறாங்க. ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಆ ಸಹೋದರಿಯು 300 ಆತ್ಮಗಳನ್ನು ತಂದವಳು ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಎಲ್ಲ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಕುಳಿತು ಆಕೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಳು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவ்வளவு வருஷமா வேதத்தை படிச்சு 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 அந்த வசனங்களை அவ வாழ்க்கையில பயன்படுத்தி ஆத்ம ஆதாயப்படுத்த ஆவியானவர் அவளை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ಆಕೆ ವೇದವನ್ನು ಓದಿ 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 ಆತ್ಮಗಳನ್ನು ಆಕೆಯು ಶೇಖರಿಸಲು ದೇವರು ಆಕೆಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. இனி நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ನೆಪಗಳನ್ನು ಹೇಳಬಾರದು. ನನ್ನಿಂದ ಯಾಕೆ ಆಗಲಿಲ್ಲ? ஆண்டவரே குடும்ப சூழ்நிலை, ದೇವರೇ ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿ, ஆண்டவரே ದೇವರೇ குடும்ப பொறுப்பு, ಕುಟುಂಬದ ಜವಾಬ್ದಾರಿ, ஆண்டவரೇ ದೇವರೇ என் வேலை சூழ்நிலை, ನನ್ನ ಕೆಲಸದ ಸನ್ನಿವೇಶ, பண சூழ்நிலை, ನನ್ನ ಹಣದ ಅದು ಸೂழ்நிலை, இந்த சூழ்நிலை, ಅದು ಇದು ಎಂಬುದಾಗಿ ನೆಪ ಹೇಳುವುದು. ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். ದೇವರು ಅದನ್ನೆಲ್ಲ ಕೇಳುವುದಿಲ್ಲ. நீ என்னவா ஆன? ನೀನು ಏನಾಗಿದ್ದೀಯಾ? After listening to 15 years of God's word, what did you become? 15 ವರ್ಷಗಳ ಕಾಲ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ನೀನು ಏನಾಗಿದ್ದೀಯಾ? யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அது டிகிரி முடிச்சுட்டு பிறகு வந்துட்டு இன்னும் பெட்ல படுத்துட்டு இருந்தாக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க?
ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಒಂದು ಮಗುವನ್ನು ಶಾಲೆಗೆ ಸೇರಿಸಿ ಅದು ಡಿಗ್ರಿ ಮುಗಿಸಿ ಬಂದು ಬೆಡ್ಡಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದರೆ ನೀವು ಏನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஒருத்தருக்கு ட்வின்ஸ் பிறந்துச்சு, ಒಬ್ಬರಿಗೆ ಅವಳಿ ಜೋಳಿ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದವು. ஆனா அவங்க அந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு, ಆದರೆ ಆ ಮಗು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, அந்த காலத்துல ಆ ಕಾಲದಲ್ಲಿ இவ்வளவு டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, ಇಷ್ಟೊಂದು ತಾಂತ್ರಿಕತೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲ. இவங்க போய் மெடிக்கல் ஸ்டோர்ல இந்த குழந்தை வேணான்னு சொல்லி ಮಾತ್ರೆ சாப்பிட்டாச்சு. ಆಕೆಯು ಮೆಡಿಕಲ್ ಸ್ಟೋರ್ಗೆ ಹೋಗಿ ಮಕ್ಕಳು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಮಾತ್ರೆಯನ್ನು ತಿಂದಳು. ஆனா குழந்தை வளர்ந்துருச்சு, ಆದ್ರೆ ಮಗು ಬೆಳೆಯಿತು, 2 குழந்தை பிறந்துருச்சு, ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ಅವಳಿ ಜವಳಿ ಹುಟ್ಟಿದರು, ட்வின்ஸ். ಅವಳಿ ಜವಳಿ. ஆனா 2த்துக்கும் மூளை வளர்ச்சி ಇಲ್ಲ. ಆದ್ರೆ 2 ಮಕ್ಕಳಿಗೂ ಮೆದುಳು ಆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. 14-15 ವರ್ಷம் இருந்தாங்க அந்த குழந்தைங்க. 14-15 ವರ್ಷಗಳು ಆ ಮಕ್ಕಳಿದ್ದರು. ಶರೀರ வளருது, ಶರೀರವು ದೈಹಿಕವಾಗಿ ಬೆಳೆದರು, ಮೂಳೆ வளரல. ಆದ್ರೆ ಮೆದುಳು ಬೆಳೆಯಲಿಲ್ಲ. படுக்க ಆ ಮಲಗಿದ ಹಾಸಿಗೆ எல்லாமே யாராவது ஒருத்தர் செய்யணும், ಎಲ್ಲವನ್ನು ಯಾರಾದರೊಬ್ಬರು ಮಾಡಬೇಕು. அதுங்களுக்கு பேச வராது, ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತನಾಡಲು ಗೊತ್ತಿಲ್ಲ, எதுவுமே பண்ண வராது, ಏನು ಮಾಡಲು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா உயிர் மாத்திரம் இருக்குது. ಆದ್ರೆ ಜೀವ ಮಾತ್ರ ಇತ್ತು. அந்த குழந்தைகளை ಆ ಮಕ್ಕಳನ್ನು சாகர வரைக்கும் பார்த்தாங்க, ಸಾಯುವವರೆಗೂ ನೋಡಿದರು. ஆனா எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? ಆದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಏನು ಹೇಳಿದರು ಗೊತ್ತಾ? எவ்வளோ பெரிய பாரமா உனக்கு, ಎಷ್ಟೊಂದು ಭಾರವು ನಿನಗೆ, எவ்வளோ பெரிய கஷ்டமா உனக்கு, ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಮ್ಮ ನಿನಗೆ. ஏன்? ಯಾಕೆ? அந்த குழந்தைங்களுக்கு புத்தி அது நிலைமை இல்லாததுனால, ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಬುದ್ಧಿ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ. யோசிச்சு பாருங்க, ಅಯ್ಯೋ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அதே குழந்தை, ಅದೇ ಮಗು 15 வருஷம் 15 ವರ್ಷ நல்லா ஓடி ஆடி நல்லா படிக்குது, ಚೆನ್ನಾಗಿ ಓಡಾಡಿ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಓದುತ್ತದೆ. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ನೋಡುವವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு, ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಮ್ಮ ನಿನಗೆ, 2 பிள்ளைகளை வளர்த்துட்ட, ನೀನು ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಿಬಿಟ್ಟೆ, நல்லா படிக்குதுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಓದುತ್ತವೆ. இனிமேல் அதுக்கு சம்பாரிச்சு உன்ன பாத்துக்கோங்க. ಇನ್ನು ಮುಂದೆ ಅವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ನಿನ್ನನ್ನು ನೋಡುತ್ತದೆ. ஒரே ஒரு வித்தியாசம் தான், ಒಂದೇ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವು, 2க்கும் 15 வருஷம் தான், 15 ವರ್ಷಗಳೇ. ஆனா இது வளரல, ಆದ್ರೆ ಇದು ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, ஆனா இது வளர்ந்துச்சு. ಇದು ಬೆಳೆಯಿತು. எவ்வளவு போதகர்களுக்கு இன்னைக்கு அந்த நிலைமை விசுவாசிகள் தெரியுமா? ಎಷ್ಟು ಬೋಧಕರಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಂದ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ வளருது, ಬೆಳೆಯುತ್ತದೆ. 10 வருஷம் ನಾನು ಸಭೆಗೆ ವಿಶ್ವಾಸಿ, 10 ವರ್ಷಗಳಿಂದ ಸಭೆಗೆ ವಿಶ್ವಾಸಿ, 5 ವರ್ಷமா ಸಭೆಗೆ ವಿಶ್ವಾಸಿ, 5 ವರ್ಷಗಳಿಂದ ಸಭೆಗೆ 3 ವಿಶ್ವಾಸಿ, ವರ್ಷமா ನಾನು ಸಭೆಗೆ ವಿಶ್ವಾಸಿ, 3 ವರ್ಷಗಳಿಂದ ಸಭೆಗೆ ವಿಶ್ವಾಸಿ. ஆனா நான் தான் இன்னும் எல்லாம் பண்ணணும். ಆದರೆ ನಾನೇ ಇನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಬೇಕು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ಅದೇ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿ, போதகர்களா இருக்க வேண்டிய காலகட்டம், ಬೋಧಕರುಗಳಾಗಿ ಇರಬೇಕಾದಂತ ಕಾಲಮಾನವು. ஆனா இன்னும் நீங்க, ಆದರೆ ಇನ್ನೂ ಸಹ ನೀವು, in fact though by this time you ought to be teachers, you need someone to teach you the elementary truths of God's word all over again. இவ்வளவு போதகரா இருக்க வேண்டிய நீங்க மறுபடியும் அடிப்படையான சத்தியத்தை எனக்கு கத்துக் கொடுக்க சொல்றீங்க. ಬೋಧಕರುಗಳಾಗಿ ಇರಬೇಕಾದಂತ ನೀವು ಪುನಃ ನೀವು ಮೂಲ ಪಾಠಗಳನ್ನು ತಿರುಗಿ ಕಲಿಸಿಕೊಡಬೇಕಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಲ್ಲ. மறுபடியும் ಪುನಃ what is this elementary teaching? ಈ ಒಂದು ಮೂಲ ಪಾಠಗಳು ಏನು? ಅದು ಬೈಬಲ್ಗೆ ವರ, ಅದು ಬೈಬಲ್ಗೆ ಬರುತ್ತೇನೆ. ಎಲಿಮೆಂಟರಿ ಟೀಚಿಂಗ್, ಮೂಲ ಪಾಠಗಳು. ಸರಿಯಾದ நேரத்துக்கு வாங்க, ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನೇರಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಬನ್ನಿ, ಎಲ್ಲ ஞாயிற்றுக்கிழமையும் வாங்க, ಎಲ್ಲ ಭಾನುವಾರಗಳು ಬನ್ನಿ, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, பைபிள் வாசிங்க, ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದಿ. இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள். ಇದು ಒಂದು ದೈವೋಕ್ತಿಗಳ ಮೂಲ ಪಾಠಗಳಾಗಿವೆ. சர்ச்சுக்கு வரும்போது பபிள் கம் சாப்பிடாதீங்க, ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಬಬಲ್ ಗಮ್ ತಿನ್ನಬೇಡಿ, பிரசங்கம் பண்ணும்போது என் முன்னாடி மெல்லி நிற்காதீங்க, ಆ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವಾಗ ನನ್ನ ಮುಂದೆ ನೀವು ಅಗಿಯುತ್ತಲಿರಬೇಡಿ, சர்ச்சுக்கு வரும்போது தூங்காதீங்க, ಸಭೆಗೆ ಬಂದು ನೀವು ನಿದ್ರಿಸಬೇಡಿ. போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு நான் எடுக்க வேண்டிய பாடம் இதுதான். ಬೋಧಕರುಗಳಾಗಿ ಇರಬೇಕಾದಂತ ನಿಮಗೆ ನಾನು ನಡೆಸಬೇಕಾದಂತ ಪಾಠವು ಇವೆ. பயபக்தியா இருங்க, ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರಿ, பிரசங்கம் பண்ணும்போது பேசாதீங்க, ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವಾಗ ಮಾತನಾಡಬೇಡಿ, அங்க இங்க பார்க்காதீங்க, ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಡಿ, விளையாடாதீங்க, ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವಾಗ ಆಟ ಆಡಬೇಡಿ. ஏன்னா இங்க நடக்காததெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ಯಾಕೆಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಡೆಯದೇ ಇರುವುದನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಸಂದೇಶವಾಗಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அந்த கட்டத்தை விட்டு என்னால மேலேயும் போக முடியல, ಆ ಒಂದು ಅಂತವನ್ನು ಬಿಟ್ಟು ಮೇಲೆ ಹೋಗಲು ನನಗೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. இன்னும் குரூப் லீடர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்குறது என்னன்னாக்கா, எல்லாரையும் சண்டே வர சொல்லுமா, இதுதான் இன்னைக்கும் நான் சொல்ற காரியம். ಇನ್ನು ಗ್ರೂಪ್ ಲೀಡರ್ಗೆ ನಾನು ಹೇಳಿಕೊಡುವುದು, ಇನ್ನೂ ಭಾನುವಾರವು ಎಲ್ಲರನ್ನು ಬರುವಂತೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕಾ, ಇದನ್ನೇ ನಾನು ಇಂದು ಸಹ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ.
ஆமென். ಆಮೆನ್. எவ்வளவு நாளைக்கு இந்த அடிப்படையான போதனைகளையே நம்ம மறுபடியும் இந்த சபையில கேட்டுக்கொண்டிருப்போம்? ಎಷ್ಟು ದಿನಗಳ ಕಾಲ ಇನ್ನೂ ಈ ಮೂಲ ಪಾಠಗಳನ್ನೇ ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿರುವುದು? முதலாவது அடிப்படையான சத்தியம், ಮೊದಲನೇದಾದಂತಹ ಮೂಲ ಪಾಠವೇನೆಂದರೆ பாவத்தை விட்டு வெளியே வாங்க. ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬನ್ನಿ. பாவத்தை விட்டு வெளியே வந்ததுனாலதான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீங்க. ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಂದಿದ್ದರಿಂದಲೇ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು இந்த ಪಡೆದುಕೊಂಡಿರಿ. உலகத்தை விட்டு நம்ம வெளியே வந்ததுனாலதான் உலக காரியங்களை விட்டுட்டு வந்தோம். ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಂದಿದ್ದರಿಂದ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಂದೆವು. ஆனா இங்க வந்தா மறுபடியும் பாக்கு போடாதீங்க, அன்சு போடாதீங்க, குடிக்காதீங்க, சிகரெட் குடி இல்லாதது ஆவியானவர் உணர்த்த மாட்டார். ಇಲ್ಲಿ ಬಂದು ಇನ್ನು ನೀವು ಅಡಿಕೆ ಹಾಕಬೇಡಿ, ಹಂಸ ಹಾಕಬೇಡಿ, ಕುಡಿಯಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಇದನ್ನು ಹೇಳುವುದಾ? ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಆತ್ಮಿಕನು ನನಗೆ ಪ್ರಜ್ಞಾರೂಪದಲ್ಲಿ ತೋರಿಸುವುದು. பாவ படங்களுக்கு அடிமையாக வேண்டாம். ಪಾಪದ ಅಭ್ಯಾಸಗಳಿಗೆ ದೀನರಾಗಬೇಡಿ. பாவ படங்களுக்கு அடிமையாக வேண்டாம். ಪಾಪದ ಚಿತ್ರಗಳಿಗೆ ನೀವು ದಾಸರಾಗಬೇಡಿ. நோ, ಬೇಡ. ஒயிட் ஷர்ட் போட்டு வந்ததுனால don't think people will think you are a preacher. God sees everything. ಬಿಳಿ ಅಂಗಿಯನ್ನು ಹಾಕಿ ಬರುವುದರಿಂದ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ಬೋಧಕನೆಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவராக ಆತನು இருக்கிறார். ಮುಖವನ್ನು ನೋಡುವವನಲ್ಲ, ಆತನು ಹೃದಯವನ್ನು ನೋಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. 20 ஆண்டு 25 ஆண்டு 30 ஆண்டு ரட்சிக்கப்பட்டு, ஆனால் நான் இன்னும் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியது பாவம் செய்யாதீங்க, பாக்கு போடாதீங்க, சிகரெட் குடிக்காதீங்க, மதுபானம் குடிக்காதீங்க, இதெல்லாம் விட்டுட்டு தானே உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தாங்க. 20-25 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಬಂದು ನಾನು ಇನ್ನು ನಿಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುವುದು ಅಡಿಕೆ ಹಾಕಬೇಡಿ, ಪಾಪ ಮಾಡಬೇಡಿ, ಕುಡಿಯಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಇದನ್ನೇ ತಾನೇ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಇದಕ್ಕೆ ஒரு முற்றுப்புள்ளியை வையுங்க. ಇದಕ್ಕೆ ಒಂದು ಕಾಮವನ್ನು ಇಡಿ. ಇನಿಮೇಲೆ ಇದ ಪ್ರಸಂಗಿக்காதீங்க பாஸ்டர். ಇನ್ನು ಮುಂದೆ ಇದನ್ನು ನೀವು ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಡಿ ಬೋಧಕರೇ. இப்போ சொல்றேன். ಈಗ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. யாராவது ஒருத்தர் பாஸ்டர் ಬೋಧಕರೇ, இங்க யாரும் அப்படி செய்யறது இல்ல. ಇಲ್ಲಿ ಯಾರು ಆ இனி இந்த பிரசங்கம் செய்யாதீங்கன்னு எனக்கு கையை காட்டி சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறீங்களா? நான் இனியோட இந்த பிரசங்கத்தை பண்ண மாட்டேன் சபையில. ನನಗೆ ಕೈಯನ್ನು ತೋರಿಸಿ ಬೋಧಕರೇ ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿದರೆ ನಾನು ಇಂದಿನಿಂದ ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. I will be the happiest person. ನಾನೇ ಇದರಲ್ಲಿ ಬಹಳ ಹರ್ಷಾನಂದ ಉಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. No, ಇಲ್ಲ. God sees the heart. ದೇವರು ಹೃದಯವನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அநேக வேளையில ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்கல, எல்லாரும் அழுகுறாங்க, ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் பதில் கிடைக்கல. அவர் உன் ஜெபத்தை காட்டிலும் ஜெபிக்கிற மனுஷனுடைய அந்த ரங்கத்தை அறிந்தவர் அவர். ಅನೇಕರು ಅಯ್ಯೋ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನನಗೆ ಇನ್ನೂ ಉತ್ತರ ಸಿಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಳುತ್ತೀರಾ, ಆದರೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಆತನು ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಅಂತರಂಗವನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஒருத்தருக்கு ஜெபிக்கிறோம் உடனே ஆண்டவர் கேட்கிறாரு. ಕೆಲವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ತಕ್ಷಣ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஜெபிக்கிற ஆண்டவர் கேட்கிறதே இல்ல. ಇನ್ನೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ದೇವರು ಕೇಳುವುದೇ ಇಲ್ಲ. என்ன வித்தியாசம்? ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? எனக்கு தெரியல, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த ரங்கத்தை அறிந்தவர் அவர். ಆದರೆ ಅಂತರಂಗವನ್ನು ಅರಿತಾತನು. ஆமென். ಆಮೆನ್. Raise up church. வசனம் சொல்லுகிறது சபையே எழும்பு. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಸಭೆಯೇ ಎದ್ದೇಳು, எழும்பு, ಎದ್ದೇಳು. ஊழியக்காரர்களாய் எழும்புங்க, ಬೋಧಕರುಗಳಾಗಿ ಎದ್ದೇಳಿರಿ, வசனங்களை சொல்லுகிறவர்களாய் எழும்புங்க, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವವರಾಗಿ ಎದ್ದೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. பெல்காவி ட்ரிப்புக்கு போகும்போது ಬೆಳಗಾವಿಗೆ ನಾವು ಸೇವೆಗೆಂದು ಹೋಗುವಾಗ ஒரு வீட்டுல தங்க சொல்லி எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಲ್ಲಿ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿದ್ದರು. ரொம்ப அழகா ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க, ಬಹಳ ಅಂದವಾಗಿ ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದರು. அவங்களுக்கு 2 சின்ன பசங்க, ಅವರಿಗೆ 2 ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು. அந்த 2 பசங்களை கொண்டு வந்துட்டு பெற்றோர்களுக்கு எப்பவுமே பாஸ்டருங்க வந்துட்டாக்க அவங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಬೋಧಕರುಗಳು ಬಂದರೆ ತಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಬೋಧಕರುಗಳಿಗೆ ತೋರಿಸುವುದು ಅವರ ಸಂತೋಷ. ಅದ போல இவங்க அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கொண்டு வந்து வசனத்தை சொல்லு அப்படின்னு ಅದೇ 2 பேரையும் நிக்க வச்சுட்டாங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ 2 ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಅವರ ಹೆತ್ತವರು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ஒரு பையன் சரளமா சொல்றான், ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಕ್ಲಾಸ್ சொல்லி கொடுத்த எல்லாம் டக 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 டகன்னு சொல்றான். ಒಬ್ಬ ಮಗು ಸರಳವಾಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அப்ப அவங்க பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு, ಎರಡನೆಯದಾಗಿ ಮಗಳು, அது கொஞ்சம் வசனம் சொல்லுச்சு, ಅದು ಸ್ವಲ್ಪ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದಳು. ஆனா சங்கீதம் இல்ல, ப்ராவர்ப்ஸ்
நீதிமொழிகள். ಆದರೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳನ್ನು நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை சொல்லுன்னு சொன்னாங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. இந்த பொண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சு, ಈ ಹುಡುಗಿಯು ಆರಂಭಿಸಿದಳು. ಆದ್ರೆ ಪಾದಿಲ ಅದಕ್ಕೆ ஞாபகம் ಇಲ್ಲ. ಆದರೆ ಅರ್ಧದಲ್ಲಿ ಆಕೆಗೆ ಜ್ಞಾಪಕವಿಲ್ಲ. அங்கதான் அவங்க அம்மா சொல்றாங்க, ಅಲ್ಲಿಂದ ಅವರ ತಾಯಿಯವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த குழந்தை ரிப்பீட் பண்ணுது. ಈ ಮಗು ಅದನ್ನು ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಿದೆ. அம்மா சொல்றாங்க, ತಾಯಿ ಹೇಳುತ್ತದೆ, நான் குழந்தைய பார்க்கல, ನಾನು ಮಗುವನ್ನು ನೋಡಲ್ಲ, தான் பார்த்தேன். ನಾನು ತಂದೆಯವರನ್ನು ನೋಡಿದೆನು. எத்தனை அம்மாங்களுக்கு பசங்களுக்கு தெரிஞ்ச வசனம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். ಎಷ್ಟು ಜನ ತಾಯಿಯಂದರಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ತಿಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ತಿಳಿದಿದೆ ಹೇಳಿ. ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಕ್ಲಾಸ್ல சொல்லி கொடுத்துறாங்க, ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಆ ಒಂದು ಮಕ್ಕಳ ತರಗತಿಯಲ್ಲಿ ಹೇಳಿ கேட்டு ಕೊಡ್ತಾರೆ. ಖುಷಿ ஆயிடுறீங்க, கேட்டுட்டு ಖುಷಿ ஆயிடுறீங்க. ಕೇಳಿ ನೀವು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀರಾ. நீங்க சொல்லுங்க, உங்க பசங்க மறந்துட்டா அங்கிருந்து பாதியில இருந்து எடுத்து கொடுக்க உங்களுக்கு முடியுமா? ನೀವು ಹೇಳಿ, ಮಕ್ಕಳು ಮರೆತು ಹೋದರೆ ಅಥವಾ ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಟ್ಟರೆ ಅಲ್ಲಿಂದ ನೀವು ಶುರು ಮಾಡಿಕೊಡುತ್ತೀರಾ? நான் ஷாக் ஆகுது பசங்க சொன்னது அல்ல, ನಾನು ಅಚ್ಚರಿಗೊಂಡಿದ್ದು ಮಕ್ಕಳು ಹೇಳುವುದಲ್ಲ ಅಲ್ಲ. பசங்களுக்கு நல்ல மெமரி பவர். ಯಾಕಂದ್ರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಜ್ಞಾಪಕ ಶಕ್ತಿ. அந்த பசங்க சில்ட்ரன்ஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கோம் சொல்லுவாங்க, நம்ம பசங்க சொல்றாங்க, எல்லா புத்தகத்தையும் சொல்றாங்க. ಮಕ್ಕಳ ತರಗತಿಯಲ್ಲಿ ಅವರು ಅವರಿಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் ஷாக் ஆகுது அவங்க அம்மா சொல்றது. ನಾನು ಅಚ್ಚರಿಗೊಂಡಿದ್ದು ಅವರ ತಾಯಿ ಅವರು ಹೇಳಿದ್ದನು. எத்தனை பேருக்கு உங்க பிள்ளைங்க வசனத்தை பாதியில நிக்க வைக்கும் போது எடுத்து கொடுக்க முடியும் உங்களால? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ, ಎಷ್ಟು ಜನ ತಾಯಂದಿರಿಗೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅರ್ಧದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದಾಗ ಅದನ್ನು ಶುರು ಮಾಡಿಕೊಡಲು ನೀವು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. தகப்பன்மாருங்க எத்தனை பேர் உங்க பிள்ளைங்க எந்த புத்தகத்தை தேடுறாங்கன்னு சொல்லும் போது இங்கதான் மகம் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்க எத்தனை பேருக்கு பைபிள் எவ்வளவு பேருக்கு சொல்லுங்க இன்னைக்கு. ತಂದೆಯವರು ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಅವರು ಅವಸ್ಥೆ ಪಡುವಾಗ ನೀವು ಇಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಲು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? பைபிள் எவ்வளவு பேருக்கு காட்டுங்க. ವೇದ ಪುಸ್ತಕವು ಎಷ್ಟು ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿದೆ ತೋರಿಸಿರಿ. என்கிட்ட நிறைய பைபிள் இருக்குது, ஆனாலும் போன வாரம் புது பைபிள் ஒன்று வாங்க. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ವೇದ ಪುಸ್ತಕಗಳಿದೆ, ಆದರೂ ಹೊಸದಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. டோன்ட் ஹெசிடேட் டு பை பைபிள். பைபிளை வாங்குறதுல நான் சொல்றேன் பாருங்க, அச்சப்படாதீங்க. பல கோடிக்கு தகுந்த ஆசீர்வாதங்கள் ಇದೆಲ್ಲ இருக்கிறது. ಬೈಬಲ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನೀವು ಅಸೂಯೆ ಪಡಬೇಡಿ, ಯಾಕೆಂದ್ರೆ ಹಲವಾರು ಕೋಟಿಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳಬಹುದು. பசங்களை மாத்திரம் படிக்க சொல்லாதீங்க, நீங்களும் படிங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಮಾತ್ರ ಬೈಬಲ್ ಓದುವಂತೆ ಹೇಳಬೇಡಿ, ನೀವು ಸಹ ಓದಿ. பசங்களை ஜெபிக்க சொல்லாதீங்க, நீங்களும் ஜெபிங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಡಿ, ನೀವು ಸಹ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க அது பசங்க கேட்காது, நீங்க என்ன செய்றீங்க அதை தான் பசங்க கேட்கும். ಯಾಕೆಂದರೆ ನೀವು ಏನು ಹೇಳುತ್ತೀರಾ ಅದನ್ನು ಮಕ್ಕಳು ಕೇಳುವುದಿಲ್ಲ, ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ ಅದನ್ನೇ ಮಕ್ಕಳು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. இனி பசங்க படிக்கிறாங்களான்றதை விட நீங்க படிக்கிறீங்களான்றது தான் எனக்கு கவலை. ಈಗ ಮಕ್ಕಳು ಓದುತ್ತಾರಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ನೀವು ಓದುತ್ತೀರಾ ಇಲ್ಲ ಎಂಬುದೇ ನನಗೆ ಚಿಂತೆ. ஆமென், ಆಮೆನ್. நைட் எல்லாம் மொபைல் பார்க்கறது, இங்க வந்து உறங்குறது, கோட்டாய் விடுறது, இதெல்லாம் பண்றது இங்க. ஏன்னா உங்களை வீட்டில் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೊಬೈಲ್ ನೋಡುವುದು, ಇಲ್ಲಿ ಬಂದು ಆಕಳಿಕೆ ಬಿಟ್ಟು ತೂಕಡಿಸುವುದು, ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್. அவர் ஒருவர் இருக்கிறார், ಆತನೊಬ್ಬನಿದ್ದಾನೆ, அவர் ஒருவர் இருக்கிறார், ಆತನೊಬ್ಬನಿದ್ದಾನೆ. ஆமென், ಆಮೆನ್. ஐ வாண்ட், நான் என்ன தெரியுமா சொல்றேன், என் சபையுடைய பலன் எனக்கு தெரியும். ನಾನೇನು ಹೇಳುತ್ತೇನೆ, ನನ್ನ ಸಭೆಯ ಬಲವು ನನಗೆ ಗೊತ್ತು. ஒருத்தரும் நீங்க விட்டா சபையை நடத்தக்கூடிய திறன் உள்ளவர்கள் நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವಂತ ಆ ಒಂದು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ. ஆனா கிதியோனை போல, ஆண்டவரே நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் குட்டியா இருக்கிறேன், நான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு கிதியோனை போல சாட்சிகளை தப்பிக்கொள்வதற்கு சாட்சிகளை சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. எழும்ப சொல்லி ஆண்டவர் ಉತ್ಸಾಹಪಡಿಸುತ್ತಾರೆ. ಆದರೆ ಗಿದ್ಯೋನನ ಹಾಗೆ ದೇವರೇ ನಾನು ಸಣ್ಣವನು, ನನಗೆ ಬಲವಿಲ್ಲ, ನಾನು ಏನು ಮಾಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ನೆಪವನ್ನು ಹೇಳಿ ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ. ಆದರೆ ದೇವರು ಆ ರೀತಿಯಲ್ಲ, ಎದ್ದೇಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಸಭೆಯೇ ಎದ್ದೇಳು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. நான் 2 ஜோஷுவாக்கு எப்பவுமே சொல்லுவேன், ಇಬ್ಬರು ಜೋಶುವಾಗ ನಾನು ಯಾವಾಗಲೂ நீங்க ಹೇಳುವುದು, ஃபுட் சாப்பாடு போடுற இடத்துல நீங்க 2 பேர் இருந்தா 1000 பேருக்கு சாப்பாடு கூட அவங்க மிஸ் இல்லாம போடுவாங்க. ಆಹಾರವನ್ನು ಹಾಕುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇಬ್ಬರಿದ್ದರೆ ಆ 1000 ಜನರಿಗೆ ಯಾವ ತೊಂದರೆ ಬಾರದಂತೆ ನೀವು ಹಾಕುತ್ತೀರಾ. See the potential, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிருபை பாருங்க. ಅವರಲ್ಲಿರುವಂತಹ ಆ ಒಂದು ಕೃಪೆಯ ವರವನ್ನು ನೋಡಿ.
அடக்கி வாசிக்காதீங்க. ಅದನ್ನು ನೀವು ಅಡಗಿಸಿಟ್ಟು ನೀವು ಕ್ರಿಯೆ ನಡೆಸಬೇಡಿ. அது போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள 100 விசுவாசிகளை நடக்கக்கூடிய சத்தியங்களை நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல சொல்றேன், என்னுடைய எல்லா செய்திகளும் கடினமான செய்திகள். அதை கேட்டு வளர்ந்தவங்க நீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து மிகவும் பெரியது. ನಾನು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಎಲ್ಲಾ ಸಂದೇಶಗಳು ಕಠಿಣವಾದವು. ಅದನ್ನು ಕೇಳಿ ಬೆಳೆದವರು ನೀವು. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಬಲವು ಬಹಳ ಅಪಾರವಾದದ್ದು. உங்களுக்கு கொடுத்த ஆகாரம் பால் அல்ல. எனக்கு தெரியும் உங்களுக்கு கொடுத்த ஆகாரம் மாமிசமாக கொடுத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு. ನನಗೆ ಗೊತ್ತು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆಹಾರವು ಹಾಲಲ್ಲ, ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆಹಾರವು ಗಟ್ಟಿಯಾದಂತಹ ಮಾಂಸದ ಆಹಾರವಾಗಿದೆ. ஒவ்வொரு செய்தியும் எனக்கு தெரியும் இருதயங்களை கிழிக்கிற அளவுக்கு கொடுத்திருக்கிறேன் நான். ಪ್ರತಿಯೊಂದು ಸಂದೇಶವು ನನಗೆ ಗೊತ್ತು, ಹೃದಯವನ್ನು ಸೀಳುವಂತಹ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அதை சாப்பிட்டவங்க நீங்க, ಅದನ್ನು ತಿಂದವರು ನೀವು. பால் குடிச்சவங்கள போல அமராதீங்க. ಹಾಲು ಕುಡಿದವರ ಹಾಗೆ ನೀವು ಕುಳಿತಿರಬೇಡಿ. எழுந்து பிரகாசிங்க. ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಿರಿ. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ನೆಪಗಳನ್ನು ಹೇಳಬೇಡಿ. குடும்பம் இருக்குது, ನನಗೆ ಕುಟುಂಬವಿದೆ, பொறுப்பு இருக்குது, ಜವಾಬ್ದಾರಿ வேலை இருக்குது, ಕೆಲಸವಿದೆ. சொல்லாதீங்க. ಹೇಳಬೇಡಿ. ஆண்டவருக்காக எழும்புங்க. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಎದ್ದೇಳಿರಿ. You need someone to teach you the elementary truths of God's word all over again. You need milk, not solid food. Anyone who lives on milk, being still an infant, is not acquainted with the teachings about righteousness. ನೀವು ತಿರುಗಿ ಆ ಒಂದು ದೈವೋಕ್ತಿಗಳ ಮೂಲ ಪಾಠಗಳನ್ನು ತಿರುಗಿ ಕಲಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ನೀವು ಹಾಲು ಕುಡಿದವರೇ ಹೊರತು ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನತಕ್ಕವರಲ್ಲ. ಹಾಲು ಬೇಕಾದವನು ಕೂಸಿನಂತಿದ್ದು ನೀತಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅನುಭವವಿಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. யாரு இந்த பால் குடிக்கிறவங்க? ಈ ಹಾಲು ಕುಡಿಯುವವರು ಯಾರು? யாரு இந்த மாமிசத்தை புசிக்கிறவங்க? ಯಾರು ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುವವರು? இந்த வசனத்தை வாசிங்க. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ 13-14 வசனத்தை வாசிங்க. 13-14 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. பால் உண்ணுகிறவன் குழந்தைகளா இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் போதுங்க. யார் இந்த பால் குடிக்கிறவங்கன்னா, ಈ ಹಾಲು ಕುಡಿಯುವವರು ಯಾರೆಂದರೆ நீதியின் வசனத்தை பழக்கப்படுத்தாதவங்க. ನೀತಿಯ ವಾಕ್ಯವನ್ನು ಅನುಭವ ಇಲ್ಲದವರಾಗಿರುವುದು. எப்படின்னா, ಹೇಗೆಂದರೆ இப்போ உங்களுக்கு வசனங்க தெரியும், ನಿಮಗೆ ವಾಕ್ಯವು ಗೊತ್ತು, சூழ்நிலை வரும்போது அந்த வசனத்தை பயன்படுத்துறது இல்ல. ಸನ್ನಿವೇಶವು ಬರುವಾಗ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. புரியுதா நான் சொல்றது ನಾನು உங்களுக்கு? ಹೇಳುವುದು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? இந்த பால் குடிக்கிறவங்க யாருன்னா, ಈ ಹಾಲು ಕುಡಿಯುವವರು ಯಾರೆಂದರೆ எல்லா வசனத்தை கேட்பாங்க, ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, ஆனா பயன்படுத்த மாட்டாங்க. ಆದರೆ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. கர்த்தர் வல்லமையாய் உங்களை நடத்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. பிளந்து வழி நடத்துவார். ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಸೀಳಿ ಆತನು ದಾರಿ போல ನಡೆಸುತ್ತಾನೆ. இருக்கிற பிரச்சனைகளை படி போல நீக்குவார். ಬೆಟ್ಟದ ಆಗಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಆತನು ಮಂಜಿನಂತೆ ಕರಗಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த வசனத்தெல்லாம் கேக்குறது, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಕೇಳುವುದು. ஆனா அங்க போயிட்டு ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಳುವುದು. ஐயோ என்ன பண்ண தெரியல, ಅಯ್ಯೋ ನಾನು ಏನು ಮಾಡುವುದು ஐயோ ಗೊತ್ತಿಲ್ಲ, பிரச்சனை வந்துச்சு, ಅಯ್ಯೋ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಬಂತು, ನಾನು ಏನು ಮಾಡುವುದು, ಅಳುವುದು. இதுதான் பால் குடிக்கிறவங்க. ಇದೆಲ್ಲ ಹಾಲು ಕುಡಿಯುವಂತ ಮಕ್ಕಳ பால் குடிக்கிறவங்க வசனம் தெரியலன்றது அர்த்தம் கிடையாது. ಹಾಲು ಕುಡಿಯುವವರು ವಾಕ್ಯವು ತಿಳಿದಿಲ್ಲ ಎಂಬುವಂತ ಅರ್ಥವಲ್ಲ. வசனத்தை பயன்படுத்தாதவங்க, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ತಿಳಿಯದವರು. பொய் பேசாத இருப்பாயாக, ಸುಳ್ಳು ಮಾತನಾಡದೆ ಇರುವಿ. இது வசனம் உங்களுக்கு தெரியும், ಈ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಗೊತ್ತು, ஆனா பொய் பேசுறீங்க, ಆದರೆ ಸುಳ್ಳು ಮಾತನಾಡುತ್ತೀರಾ. அப்ப நீங்க பால் குடிக்கிறவங்க. ಆಗ ನೀವು ಹಾಲು ಕುಡಿಯೋರು. கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் உங்களுக்கு தெரியும், ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ಗೊತ್ತು, ஆனாலும் செய்றீங்க, ಆದರೂ ಸಹ ಮಾಡುತ್ತೀರಾ. அப்ப நீங்க பால் குடிக்கிறவங்க. ಆಗ ನೀವು ಹಾಲು ಕುಡಿಯುವಂತ ಕೂಸುಗಳು. புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? பால் குடிக்கிறவங்க யாரும் வாரந்தோறும் செய்தியை கேட்டுட்டு வெளியே போகும்போதே ஒன்று பிரிச்சுட்டு அப்படியே வாயில போட்டு. ಹಾಲು ಕುಡಿಯೋರು ಯಾರೆಂದ್ರೆ ವಾರಾಂತರ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿ ಹೊರಗೆ ಹೋಗುವಾಗ ಅದನ್ನು ಹಾಗೆ ಅಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಹೋಗುವರು. நல்ல வசனத்தை கேட்கிறது, ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವುದು, சண்டை போடுறது, ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಜಗಳವಾಡುವುದು, அது பால் குடிக்கிறவங்க. ಅದು ಹಾಲು ಕುಡಿಯೋರ நல்ல ಸ್ವಭಾವ. வசனம் கேட்கிறது, ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯ ಕೇಳುವುದು, பேசும்போது எரிச்சலா பேசுறது, ಮಾತನಾಡುವವர்களே ಉರಿಗೊಂಡು ಮಾತನಾಡುವುದು, இதெல்லாம் பால் குடிக்கிறவங்க. ಇದೆಲ್ಲವೂ ಹಾಲು ಕುಡಿಯುವವರ ಸ್ವಭಾವ. வாழ்க்கையில குணம் மாறவே இல்ல, ಆ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಆಗಲೇ ಇಲ್ಲ, குணம் மாறவே இல்ல, ಬುದ್ಧಿಯು ಮಾರಲೇ ಇಲ್ಲ. வசனத்தின் மேல வசனம் ಆದ್ರೆ கேட்குது, ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ವಾಕ್ಯವು ಕೇಳುವುದು. இது பால் குடிக்கிறவங்க. ಇದು ಹಾಲು ಕುಡಿಯುವವರ ಕೆಲಸ. மாಂಸத்தை சாப்பிடுறவங்க யார் பாருங்க, ಆ ಒಂದು ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುವವರು ಯಾರು ನೋಡಿ. பலமான ஆகாரமானது
நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். மாமிசம் சாப்பிடுவது ಯಾರனா? ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುವವರು ಯಾರೆಂದರೆ நன்மையும் தீமையும் இன்னதென்று அறிந்து பயிற்சி செய்வது, பிராக்டிஸ் பண்றது. ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದು ಏನೆಂಬುದನ್ನು ತಿಳಿದು ಸಾಧನೆ ಮಾಡುವುದು, பிராக்டிஸ் பண்றது. ಅದನ್ನು ಸಾಧನೆಯಿಂದ ಅದನ್ನು ಶಿಕ್ಷಿಸಿಕೊಂಡು ಮಾಡುವುದು. வசனம் தெரியுது மட்டுமல்ல, ವಾಕ್ಯವು ತಿಳಿದಿರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, பிராக்டிஸ் பண்றது. ಅದನ್ನು ನಾವು ಹಾಗೆ ಅದನ್ನು ತರಬೇತಿ ಮಾಡುವುದು. பிராக்டிಸ್ பண்ணும்போது ಅದನ್ನು ಸಾಧನೆಯ ರೂಪದಲ್ಲಿ ತರಬೇತಿ ಮಾಡುವಾಗ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, ಅದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು. ಈಗ ஒரு புது வசனங்களை கத்துக்கொண்டீங்க, ನೀವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೊಸ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಂಡಿರಿ. இந்த வாரம் அதை பிராக்டிஸ் பண்ணணும். ಈ ವಾರದಲ್ಲಿ ಅದನ್ನು ತರಬೇತಿ ರೂಪವಾಗಿ ತರುವುದು. என்ன வசனமே ஞாபகம் இல்லனா, ಏನು ವಾಕ್ಯವೇ ಜ್ಞಾಪಕವಿಲ್ಲವೆಂದರೆ எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க? ಹೇಗೆ ಅದನ್ನು ತರಬೇತಿಗೆ ತರುವುದು? ஆமென். ಆಮೆನ್. பிராக்டிஸ் பண்ணுங்க, ಅದನ್ನು ತರಬೇತಿಗೆ ಅದನ್ನು ಸಾಧನೆ ಮಾಡಿ. இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ಈ ವಾಕ್ಯವು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. From them there will come songs of thanksgiving and the sound of rejoicing. I will add to their numbers and they will not be decreased. I will bring them honor and they will not be dismayed. இந்த வசனத்தை அறிந்து கொள்வதல்ல, இந்த வசனத்தின்படி நம்ம வாழணும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ವಾಕ್ಯದ ಮೇರೆಗೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. சொல்லணும், ನಾವು ಹೇಳಬೇಕು, ಸಭೆಯು ஒரு நாளும் ಒಂದು ದಿನವೂ குறையாது, ಕಡಿಮೆಯಾಗಬಾರದು. 10 ಶೀಟ್ முன்னாடி ಖಾಲಿயா இருந்தாலும் 10 ಚೇರ್ಗಳು ನನ್ನ ಮುಂದೆ ಖಾಲಿ ಇದ್ದರು அதை நம்ப கூடாது, ನಾನು ಅದನ್ನು ನಂಬಬಾರದು, இதை நம்பணும். ನಾನು ಇದನ್ನು ನಂಬಬೇಕು. என்ன அவமானப்படுத்தினாலும் ನನ್ನನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸಿದರು அதை நம்ப கூடாது, ನಾನು ಅದನ್ನು ನಂಬಬಾರದು. கனப்படுத்துவேன் அவர் சொல்லி இருக்கிறார், ನನ್ನನ್ನು ಕನಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು, ನಾನು ಅದನ್ನು ನಂಬಬೇಕು. கைவிட மாட்டேன்னு சொன்னவர் ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, புறக்கணிக்க மாட்டேன்னு சொன்னவர் ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. தள்ளினாலும் ನೀವು ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿದರು கவலைப்பட மாட்டேன், ನಾನು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. அவர் சொன்னாரு, ಆತನು ಹೇಳಿದನು, கைவிட மாட்டேன், ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இது மாமிசம் சாப்பிடுறோம், ಅದು ಗಟ್ಟಿ ಆಹಾರ ತಿನ್ನುವವರು. மேனேஜர் சொல்லிட்டாரு, ಮ್ಯಾನೇಜರ್ ಹೇಳಿಬಿಟ್ಟನು, வேலை இல்ல, ಕೆಲಸವಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು நான் ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னை போஷிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು எதை நம்புற? ನೀನು ಯಾವುದನ್ನು ನಂಬುತ್ತೀಯಾ? நீ நம்பினா மாமிசம், ನೀನು ನಂಬಿದರೆ ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರ, நீ நம்பலனா பால், ನೀನು ನಂಬದಿದ್ದರೆ ಹಾಲು. ரொம்ப நாள் நம்பலனா மூணாவது நாள் பால். ஆமென். இப்போ நம்பினா பால், ಈಗ ನಂಬಿದರೆ ನಿನಗೆ ಹಾಲು. ரொம்ப நாள் நம்பாம போனா மூணாவது நாள் பால். ಬಹಳ ದಿನಗಳು ನೀನು ನಂಬದೆ ಹೋದರೆ 3ನೇ ದಿನ ನಿನಗೆ ಹಾಲು. உலகம் காத்து நிற்குது, எப்போ போடலாம் எப்போ முடிக்கலாம். ಲೋಕವು ಕಾಯುತ್ತಲಿದೆ, ಯಾವಾಗ ಹಾಕೋಣ, ಯಾವಾಗ ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸೋಣ. எனக்கு நேரம் ಇಲ್ಲ, ಬಟ್ ಐ ಹ್ಯಾವ್ ಗಾಟ್ ಲಾಟ್ ಆಫ್ ಥಿಂಗ್ಸ್. ನನಗೆ ಸಮಯವಿಲ್ಲ, ಇಲ್ಲವಾದರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿವೆ. அதை பயன்படுத்தணும், ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. 12 மோசே சொல்றாரு, போய் கானான் தேசத்துல போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு வாங்க. ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಹೋಗಿ ನೀವು ವೀಕ್ಷಿಸಿ ನೋಡಿ ಬನ್ನಿ. ஆனா வந்தவங்க எல்லாம் லீடர்ஸ்ங்க, ಆದ್ರೆ ಬಂದವರೆಲ್ಲರೂ ಮುಖಂಡರೇ. எனக்கு நேரம் இல்ல, ನನಗೆ ಇಂದು ಸಮಯವಿಲ್ಲ, நீங்க படிங்க. ನೀವು ಇದನ್ನು ಓದಿ. மோசஸ் chose leaders. ಮೋಸೆಯು ಮುಖಂಡರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು. எவ்வளவு ஜனங்க? ಎಷ್ಟು ಜನರು? 6 லட்சத்துக்கும் மேல. 6 ಲಕ್ಷಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு சொல்றாங்க 12 இல்ல 18 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ಎಲ್ಲರನ್ನು ಅವರು ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ಹೇಳುತ್ತಾರೆ 18 ಲಕ್ಷ ಎಂಬುದಾಗಿ. 6 புருஷர்களுக்கு அவங்களுக்கு மனைவி பிள்ளைங்க, அவங்க பிள்ளைகளுக்கு சேர்த்தா 12 லட்சம் 18 லட்சம் சொல்றாங்க. 6 ಲಕ್ಷ ಗಂಡಸರೆಂದರೆ ಅವರ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಸೇರಿ 18 ಲಕ್ಷ ಎಂಬುದಾಗಿ ಊಹಿಸುತ್ತಾರೆ. அவ்வளவு பேர்ல லீடரை இவர் ಚೂಸ್ பண்றாரு. ಅಷ್ಟು ಜನರಲ್ಲಿ ಮುಖಂಡರನ್ನು ಈತನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ಅವರು ಎಷ್ಟು ದೃಢವಾಗಿರಬಹುದು. இந்த லீடர்ஸ்களை அனுப்புறாரு. ಈ ಒಂದು ಮುಖಂಡರನ್ನು ಆತನು ಕಳುಹಿಸಿದನು. என்னத்துக்கு? ಯಾಕೆ? தேவன் வாக்குத்தத்தம் செய்த தேசத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளலாமா, இது முடியாதா, நீங்க போய் ஆய்வு செய்துட்டு வாங்க. ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇಶವನ್ನು ನಾವು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದೇ ಇಲ್ಲವೇ ಎಂಬುದನ್ನು ನೀವು ಹೋಗಿ ಪರಿಶೋಧಿಸಿ ಬನ್ನಿ. ஆமென். ಆಮೆನ್. அந்த வார்த்தை ಆ ವಾಕ್ಯವು 13வது அதிகாரத்துல 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அந்த லீடர் என்ற படி இல்லைங்க 13வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ಯೆಹೋವನ ಅಪ್ಪಣೆ ಮೇರೆಗೆ ಮೋಶೆ ಪಾರಾನ್ ಅರಣ್ಯದಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಮುಖ್ಯಸ್ಥರನ್ನು ಕಳುಹಿಸಿದನು. ಲೀಡರ್ಸ್, ಮುಖ್ಯಸ್ಥರು, ಅವರ ಹೆಸರುಗಳು ಬೇಡಂಗ போதும். All of them were leaders of the Israelites. ಅವರ ಒಂದು ಮುಖ್ಯಸ್ಥರನ್ನು ಕಳುಹಿಸಿದನು. ಆಮೆನ್. ಆಮೆನ್.
அந்த லீடருங்க போயிட்டு ಆ ಮುಖ್ಯಸ್ಥರುಗಳು ಹೋಗಿ மோசே சொல்றாரு, ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, பார்த்துட்டு வான்னு. ನೋಡಿ ಬನ್ನಿ. போயிட்டு வந்தவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? ಹೋಗಿ ಬಂದವರೆಲ್ಲರೂ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? ஆகாது, ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த இடம் நல்லா தான் இருக்கு, ಆ ಸ್ಥಳವು ಚೆನ್ನಾಗಿದೆ, ஆனா நம்மளால ஆகாது. ಆದರೆ ನಮ್ಮಿಂದ ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மோசே நம்பி 12 பேரை தெரிந்து கொண்டு இவங்க நமக்காக ஊழியம் செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட லீடர்ஸை செலக்ட் பண்றாரு. ಮೋಸೆಯು ನಂಬಿ ಇವರು ನಮಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ 12 ಮುಖ್ಯಸ್ಥರನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡನು. ஆமென். ಆಮೆನ್. எவ்வளவு நம்பி இருப்பாரு ಅವರನ್ನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಆತನು ನಂಬಿರುತ್ತಾನೆ. 12 பேரை 18 லட்சத்துல 12 பேர் எவ்வளவு நம்பி இருப்பாரு. 18 ಲಕ್ಷ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ 12 ಜನ ಮುಖ್ಯಸ್ಥರನ್ನು ನಂಬಬೇಕಾ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ ಆತನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಂಬಿರಬೇಕು? அவரை நம்பி ಅನುப்புறாரு. ಅವರು ನಂಬಿ ಕಳುಹಿಸಿದನು. நான் உங்களை நம்புற மாதிரி தான். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬುವ ಹಾಗೆ செல் குரூப் லீடர்ஸ் உருவாக்கிட்டோம். ಆ ಸೆಲ್ ಗ್ರೂಪ್ ಲೀಡರ್ ಅನ್ನು ನಾವು ರೂಪಿಸಿದ್ದೇವೆ. அடுத்த மாசம் வர போறாங்க. ಬರುವ ತಿಂಗಳು ಅವರು ಬರುತ್ತಾರೆ. வரும்போது ரிப்போர்ட் பயங்கரமா இருக்க போகுது. ಅವರ ಒಂದು ರಿಪೋರ್ಟ್ ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತದೆ. பாஸ்டர், ಬೋಧಕರೇ, 10 பேர் கொடுத்தீங்க, 10 ಜನರನ್ನು இப்ப ஃபயர் ஆகுறாங்க. அந்த 10 பேர் 10 ಜನರು ಅಗ್ನಿಯೋಪಾದಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. இன்னும் ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க எங்க குரூப்ல. ಇನ್ನೂ ಒಂದು 5 ಜನರು ನಮ್ಮ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ 15 பேர் இருக்கிறோம் இப்ப நாங்க. 15 ಜನರಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ. ஏன் கற்பனை? ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಒಂದು ಊಹೆ. யாரு மோசே அப்படிதான் 12 பேர் அனுப்பிச்சிருப்பாரு. ಮೋಸೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 12 ಜನರನ್ನು வந்த உடனே சொல்ல போறாங்க, ಬಂದ ತಕ್ಷಣ கானான் தேசத்தை நம்ம எடுக்க போறோம், ಈ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. மோசே ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாரு. ಮೋಸೆ ಅವರ ಒಂದು ರಿಪೋರ್ಟ್ಗೋಸ್ಕರ ಕಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. வந்த உடனே இவனுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ಬಂದ ತಕ್ಷಣ ಇವರು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು ಗೊತ್ತೇ? ಅದಾಗುವುದಿಲ್ಲ, ஆவாது, ಅದಾಗುವುದಿಲ್ಲ. ரொம்ப பெருசாக்குறாங்க, ಬಹಳ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. ಮಾಸ್ಟರ್, ಬೋಧಕರೇ, ஒரு ஆத்மா கூட நம்மளால பிடிக்க முடியாது. ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ಸಹ ನಮ್ಮಿಂದ ಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ஆகாது. இந்த ಆಗುವುದಿಲ್ಲ. காலகட்டம்லாம் வேற மாதிரி ಆ ಕಾಲಮಾನಗಳೆಲ್ಲ ಬದಲಾಯಿತು. நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. ನಮ್ಮಿಂದ ಸೇವೆ ಮಾಡಲಾಗದು. இருக்கிறத வச்சுட்டு ஓட்டுங்க கொஞ்ச நாள். ಇರುವುದನ್ನು ಇಟ್ಟು ಹಾಗೆ ಓಡಿಸಿ ಸ್ವಲ್ಪ ದಿನ. ஆத்மாலாம் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். ಆತ್ಮಗಳೆಲ್ಲ ಬಹಳ ಕಷ್ಟ ಬೋಧಕರೇ. எப்படி இருக்கும் எனக்கு? ಹೇಗಿರುತ್ತದೆ ನನಗೆ? எனக்காக நிப்பீங்க, எனக்காக ஓடுவீங்க, எனக்காக ஆத்ம ஆதாயம் பண்ணுவீங்கன்னு லீடரை சூஸ் பண்ணக்கா வர ரிப்போர்ட் என்ன தெரியுமா? 10 கொடுத்தீங்க, அதில் 8 2 போயிடுச்சு, 8 தான் இருக்குது, அதை 8 நான் பாதுகாத்துனுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? ನನಗೋಸ್ಕರ ನೀವು ಓಡುತ್ತೀರಾ, ನನಗೋಸ್ಕರ ನೀವು ನಿಲ್ಲುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರೆ, ಆದರೆ ನೀವು ಬಂದು ಹೇಳುವುದು ನೀವು 10 ಕೊಟ್ಟಿರಿ, 2 ಹೋಯ್ತು, 8 ಉಳಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. வாரம் ஃபுல்லாக குடும்பத்தை பார்த்துக்கின்னு, வீட்டு வேலையை பார்த்துக்கின்னு, வேலையை பார்த்துக்கின்னு, உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துக்கின்னு, கடைசியில் ஃபைலை தூக்கிட்டு வந்துட்டு ஒன்றும் நடக்கலை பாஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு வந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? ವಾರ ಪೂರ್ತಿ ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳು, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಕೆಲಸಗಳು, ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಕಡೆಯ ವಾರದ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಬಂದು ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ ಬೋಧಕರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ನನಗೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? அந்த மாதிரி தான் மோசேக்கு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮೋಸೆಗೆ ஒன்றும் நடக்காது, ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, யாரும் நம்மளால ஜெயிக்க முடியாது. ಯಾರು ನಮ್ಮಿಂದ ராட்சசரை போல இருக்கிறாங்க, ಅವರು ರಾಕ್ಷಸರೋಪಾದಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ, ಯಾರನ್ನು ನಾವು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆಮೆನ್. ஆனா அங்க 2 பேரு, ಆದರೆ ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು மாமிசம் சாப்பிடுறவங்க இருந்தாங்க. ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುವವರಿದ್ದರು. இவங்கெல்லாம் பால் குடிக்கிறவங்க, ಇವರೆಲ್ಲರೂ ಹಾಲು ಕುಡಿಯುವವರು. ஏன்னு நான் சொல்றேன், ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. காலேபோ யோசுவாவோ சொன்னது, ಕಾಲೇಬನು ಯೆಹೋಶುವನು ಹೇಳಿದ್ದು, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ಆತನು ನೆರವೇರಿಸುವನು. அவன் வசனத்தை கேட்கல, ಅವರು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ, வசனத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. மீதி பேர் வசனத்தை கேட்டாங்க, ಮಿಕ್ಕವರು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದರು, வசனத்தை பயன்படுத்தல. ಆದರೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. எதிரிகள் பெருசா இருக்கிறாங்க, ಅವರ ವಿರೋಧಿಗಳು ದೊಡ್ಡದಾಗಿದ್ದಾರೆ. எதிரிகள் ராட்சசர்களை போல இருக்கிறாங்க, ವಿರೋಧಿಗಳು ರಾಕ್ಷಸರೋಪಾದಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அவங்க முன்னாடி நம்ம சின்ன பூச்சியை போல இருக்கிறோம், ಅವರ ಮುಂದೆ ನಾವು ಚಿಕ್ಕ ಹುಳುಗಳಾಗಿದ್ದೇವೆ. சாகடிச்சிடுவாங்க, ನಮ್ಮನ್ನು ಅವರು ಸಾಯಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆகாது, ಅಯ್ಯೋ ಇದು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்படி நம்பினவங்க வெறும் பால் குடிக்கிறவங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಂಬಿದವರು ಬರೀ ಹಾಲು ಕುಡಿದವರು. ಆದರೆ காலேபோ யோசுவாவோ, ಕಾಲೇಬನು ಯೆಹೋಶುವನು கர்த்தர் சொல்லிட்டாரு, ಕರ್ತನು ಹೇಳಿದನು, அது நடக்கும், ಅದು ನಡೆಯುತ್ತದೆ, தைரியமா போவோம், ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗೋಣ. இவங்க மாம்சத்தை சாப்பிடுறது, ಇವರು ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುವವರು. எல்லா வசனத்தையும் கேட்டீங்க, ಎಲ್ಲ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಿರಿ. யுத்தம் வரும்போது ಯುದ್ಧ ಬರುವಾಗ அப்படியே பயப்படுறது. ಹಾಗೆ
ಭಯಪಡುವುದು. பைபிளை எடுத்துட்டீங்க, ವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஊழியம் செய்ய போறீங்க, ಸೇವೆ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೀರಾ. குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்திருந்தா ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದರೆ கை கால் நடக்கிறது. ಹಾಗೆ ಕೈಕಾಲು அப்ப ನಡುಗುವುದು. வாக்குத்தத்தங்களை கேட்டது என்ன ஆச்சு? ಹಾಗಾದರೆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದು ಏನಾಯ್ತು? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன ஆச்சு? ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಂತ ವಾಗ್ದಾನಗಳು நீ ಏನಾಯ್ತು? கேட்ட வார்த்தை என்ன ஆச்சு? ನೀನು ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳು நீ ಏನಾಯ್ತು? படிச்ச வசனம் என்ன ஆச்சு? ನೀನು ಓದಿದಂತ ವಾಕ್ಯಗಳು ಏನಾಯ್ತು? தைரியம் வரலையா? ಧೈರ್ಯ ಬರಲಿಲ್ಲವೇ? அப்படி இன்னும் பால் குடிக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ನೀನು ಇನ್ನೂ ಹಾಲು ಕುಡಿಯುವ. எனக்கு பிரச்சனை வருது, ನನಗೆ ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತೆ, எனக்கு வியாதி வருது, ನನಗೆ ವಾದಿ ಬರ್ತದೆ, எனக்கு கஷ்டம் வருது, ನನಗೆ ಕಷ್ಟ ಬರ್ತದೆ. ஆனா நான் போடலையே புத்தகத்தை, ಆದರೆ ನಾನು ಪುಸ್ತಕವನ್ನು ಹಾಕಲಿಲ್ಲವೇ? நான் வேத புத்தகத்தை தூக்கி போடலையே, ಬೇರೆ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾನು ತೆಗೆದು நான் ಹಾಕಲಿಲ್ಲವೇ? ஊழியத்தை விட்டு வெளியே போகலையே, ನಾನು ಸೇವೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಗಲಿಲ್ಲವೇ? முன்னாடி போனது பின்னாடி வாங்கலையே, ಮುಂದೆ ಹೋದದ್ದು ನಾನು ಹಿಂಜರಿಯಲಿಲ್ಲವೇ? தேவனுக்காக முன் சென்று போவத நான் நிக்க வைக்கலையே, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮುಂದೆ ಹೋಗುವುದನ್ನು ನಾನು ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲವೇ? எனக்கு குடும்பம் இருக்கு, ನನಗೆ ಕುಟುಂಬ ಇದೆ, எனக்கு பிள்ளை இருக்கிறாங்க, ನನಗೆ ಮಗು ಇದೆ, என் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகுது, ನನ್ನ ಮಗು ಶಾಲೆಗೆ நான் ಹೋಗ್ತಾನೆ, வேலை செய்யறேன், ನಾನು ಕೆಲಸ எனக்கு ಮಾಡುತ್ತೇನೆ, வியாதி வருது, ನನಗೂ ವ್ಯಾಧಿ ಬರುತ್ತದೆ. ஆனா என்ன பலப்படுத்துறது என்ன? ಆದರೆ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವುದೇನು? வார்த்தை. அதை ನಿನ್ನನ್ನು கைவிட மாட்டேன். ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ಕರೆಮಾಡಲು ನಂಬಿಗಸ್ತನು. ஒருபோதும் கைவிட மாட்டார். ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இது மாமிசம் சாப்பிடுகிற சபை, ನೀನು ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುವಂತ ಸಭೆ, பால் குடிக்கிற சபை எது தெரியுமா? ಹಾಲು ಕುಡಿಯುವಂತ ಸಭೆ ಏನು ಗೊತ್ತೇ? ஐயோ பாஸ்டர், ಅಯ್ಯೋ ಬೋಧಕರೇ, ஜெபம் பண்ணிட்டு வந்த ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಂದೆನು, எங்க வீட்டுல பிரச்சனை சாயிடுச்சு. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ பாஸ்டர் ಸಮಸ್ಯೆ ஜெபம் ಶುರುವಾಯಿತು. பண்ணிட்டு வந்த ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಂದೆನು, 10 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு 10 வந்த ಜನರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಂದೆನು. என் குழந்தை சிக்காயிடுச்சு. ನನ್ನ ಮಗು ಅನಾರೋಗ್ಯವಾಯಿತು. ஐயோ அங்க போய் ஜெபம் பண்ணாத, ಅಯ್ಯೋ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡ, ப்ராப்ளம் வந்துரும். ಮಗುವಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ. எவ்வளவு நாள் பால் குடிச்சீங்க? ಎಷ್ಟು ದಿನ ನೀವು ಹಾಲು ಕುಡಿಯುತ್ತೀರಾ? ஆமென். ಮೇನ್ மாமிசம் சாப்பிட்டு நீங்க போதகர்களா இருக்க வேண்டிய காலகட்டத்துல இன்னும் விசுவாசிகளா இருப்பது ஏன் என்று நான் கேட்கல. வசனம் ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿಂದು ನೀವು ಇನ್ನೂ ಮಕ್ಕಳಾಗಿ ಹಾಲು ಕುಡಿಯುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರುವುದು ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ, ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பாவம் மாஸ்டர் பாண்டிதுரை 4-5 டைம் போன் அடிக்கணும், மென்ஸ் ஃபெலோஷிப்க்கு ஜாயின் ஆகுங்க, மென்ஸ் ஃபெலோஷிப்க்கு ஜாயின் ஆகுங்க. நீங்க ஜாயின் ஆயிட்டீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு 10 லட்சம் செக் எழுதி கொடுத்துருவீங்க. ಬೋಧಕರು ಪಾಂಡ್ಯನವರು ಆ ಒಂದು ಮೆನ್ಸ್ ಫೆಲೋಶಿಪ್ಗೆ ಜಾಯ್ನ್ ಆಗಿ ಎಂಬುದಾಗಿ 10 ಸಾರಿ ಫೋನ್ ಹೊಡೆಯಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ಜಾಯ್ನ್ ಆದರೆ ಆತನಿಗೆ 10 ಲಕ್ಷ ಚೆಕ್ ಬರೆದು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆತನಿಗೆ ಸಿಗುತ್ತದಾ? நீங்க தான் ஆசீர்வாதமா இருப்பீங்க, ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೀರಾ. ஆனா உங்களுக்கு போன் வந்தா தான் நீங்க ஜாயின் ஆகுறீங்கன்னாக்கா இன்னும் நீங்க பால் குடிக்கிறீங்க. ಆದರೆ ಫೋನ್ ಬಂದ ಮೇಲೆ ನೀವು ಜಾಯ್ನ್ ಆಗುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ನೀವು ಇನ್ನೂ ಹಾಲು ಕುಡಿಯುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತೀರಾ. ஆனா விமன்ஸ் ஃபெலோஷிப்க்கு ஜாயின் ஆகுனாக்கா உங்களுக்கு 10 பேர் ஞாபகப்படுத்துறேன், நீங்க விமன்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது, இன்னும் ஓபனா சொல்லிட்டாங்க. ಸ್ತ್ರೀಯರ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನೀವು ಪಾಲ್ಗಾರರಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ನೀವು ಅದಕ್ಕೆ ನೀವು 10 ಜನ ನಿಮಗೆ ಫೋನ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿದೆ. உஜ்ஜீவன்ல லோன் கொடுக்குறாங்க, யாரா ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு? முன்னாடியே அரேஞ்ச் பண்றது நாளைக்கு பேங்க்குக்காரன் கூட்டிட்டு இருக்கான், போகணும், காசு கொடுப்பான்னு ஓடுறீங்க தானே. ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಲೋನ್ ಕೊಡುವವರಿಗೆ ನೀವು ಅದನ್ನು ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಿಸಬೇಕಾ? ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ದಿನ ನೀವು ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಲೋನ್ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡುತ್ತೀರಲ್ಲವೇ? இதோ கால போயிடாதீங்க, நாளைக்கு பேங்க்குக்கு போறோம்னு சொல்றீங்க தானே. ಈಗ ನೀವು ಹೋಗಬೇಡಿ, ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಡಿ, ನಾಳೆ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಲೋನ್ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಲ್ಲವೇ? ஆனா விமன்ஸ் ஃபெலோஷிப்க்கு சர்ச்சில இருந்து போன் வந்தா ஆமா எனக்கு சிஸ்டர் பார்த்துட்டேன், இப்போ ஜாயின் ஆகுறேன், நீங்க இங்க பால் குடிக்கிறீங்க. ಆದರೆ ಸ್ತ್ರೀಯರ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಫೋನ್ ಬಂದ ಮೇಲೆ ಹೌದೌದು ಇವತ್ತು ಸ್ತ್ರೀಯರ ಐಕ್ಯತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಜಾಯ್ನ್ ಆದರೆ ನೀವು ಇನ್ನು ಹಾಲು ಕುಡಿಯುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ. கோவப்படாதீங்க, ಕೋಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. உள்ள இருக்கிற மிருகத்தை எழுப்பி விட்டுருங்க. ಯಾಕಂದ್ರೆ ನೀವೆಲ್ಲರೂ ಬಲಶಾಲಿಗಳು, செய்ய தகுதி உள்ளவங்க, ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವರು, 100 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவங்க, 100 பேರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಲು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವರು. நான் சேலஞ்ச் பண்றேன், ನಾನು ಷರತ್ತು ಹಾಕುತ್ತೇನೆ, 10 ಚರ್ಚಿல ಇருந்து ಪಾಸ್ಟರ್ கூட்டிட்டு வாங்க. ಬೇರೆ ಸಭೆಯಿಂದ ನೀವು ಪಾಸ್ಟರ್ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ. 10 ಚರ್ಚಿல ಇருந்து 10 ಸಭೆಯಿಂದ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಪ್ರಸಂಗ பண்ண சொல்றேன். ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನಾನು ಸಂದೇಶ ಕೊಡಲು ಹೇಳ್ತೇನೆ. நீங்க தான் ஜெயிப்பீங்க, ನೀವು ಜಯಿಸುತ್ತೀರಾ. நீங்க ஜெயிப்பீங்க. ನೀವು ಜಯಿಸುತ್ತೀರಾ. அவ்வளவு உள்ள போயிருக்கு உங்க உள்ளம், ಅಷ್ಟು ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಹೋಗಿದೆ. எழும்புங்க, ಎದ್ದೇಳಿ. அழிஞ்சு போற உலகத்துக்கு நேரத்தை வீணடிக்காதீங்க. ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಲೋಕಕ್ಕೆ ನೀವು ಸಮಯವನ್ನು ಕಳೆಯಬೇಡಿ. I am sure
ನಾನು ಅದರಲ್ಲಿ ದೃಢವಾಗಿದ್ದೇನೆ. நான் நம்புறேன். ನಾನು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. எனக்கு தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು. என் சபை எவ்வளவு பலனுள்ளது எனக்கு தெரியும். ನನ್ನ ಸಭೆ ಎಷ್ಟು ಬಲವಂತವಾದದ್ದು ಎಂಬುದು ನನಗೆ என் ಗೊತ್ತು. சபையால என்ன செய்ய முடியும்ன்றது எனக்கு தெரியும். ನನ್ನ ಸಭೆಯಿಂದ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತು. நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பலசாலிகள் எனக்கு தெரியும். ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಎಷ್ಟೊಂದು ಬಲಶಾಲಿಗಳೆಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತು. பிசாசு வந்து சூழ்நிலைகளை கொண்டு வந்து உங்களை அமுக்கி வச்சிட்டு இருக்கிறோம். எழுப்புங்க. ಸೈತಾನನು ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಅದುಮಿಟ್ಟಿದ್ದಾನೆ. கவலைப்படாதீங்க. ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತಿಸಬೇಡಿ. உன் குறைக்கும் உன் ஊழியத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ನಿನ್ನ ಕೊರತೆಗೂ ನಿನ್ನ ಸೇವೆಗೂ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಇಲ್ಲ. Gospel has got its own power. ಸುವಾರ್ತೆ ಎಂಬುದು ಅದಕ್ಕೆ ತನಗೆ ತಾನೇ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. ஐயோ நான் இப்படிக்கிறேனே. ಅಯ್ಯೋ ನಾನು ಹೀಗಿದ್ದೇನೆ. சுவிசேஷத்தை சொல்றேன். ನಾನು ಹೇಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದು? நான் இப்படிக்கிறேனே. ಅಯ್ಯೋ ನಾನು ಹೀಗಿದ್ದೇನೆ. மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது. ನಾನು ಹೇಗೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು? ನಾನು ಹೀಗಿದ್ದೇನೆ. நான் எப்படி ஊழியத்துக்கு போறது? ನಾನು ಹೇಗೆ ಸೇವೆಗೆ உன்னை சார்ந்த ஊழியம் கிடையாது. ಯಾವುದು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹತ್ತುಕೊಂಡಂತ ಸೇವೆ ಅಲ್ಲ. ஐயா உன்னை சார்ந்த ஊழியம் கிடையாது. ನಿನ್ನ ಮೇಲೆ ಹತ್ತುಕೊಂಡಂತ ಸೇವೆ ಅಲ್ಲ. சுவிசேஷத்துக்கே ஒரு வல்லமை உண்டு. ಸುವಾರ್ತೆಗೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. அது செயல்படும். ಅದು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತದೆ. நீ நல்லா இருக்கிறதுனால நீ சுவிசேஷம் சொல்றதுனால சுவிசேஷம் செயல்படுது அப்படி கிடையாது. ನೀನು ಚೆನ್ನಾಗಿರುವುದರಿಂದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದರಿಂದ ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಕಾರ್ಯ ನಡೆಸುತ್ತದೆ ಎಂಬುದಲ್ಲ. ஆமென். ஏழையா இருக்கலாம், ಬಡವನಾಗಿರಬಹುದು, ஆனா தேவனுக்கு முன்பதாக நீ ஐஸ்வர்யவான். ಆದರೆ ದೇವರ ಮುಂದೆ ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನು. நீ பணக்காரனுக்கு கூட சுவிசேஷம் சொல்லலாம். ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬಹುದು. தெரியுமா, உன் பலன் எல்லாம் அங்க கிரியை செய்வது. ಯಾಕೆಂದರೆ ನಿನ್ನ ಬಲವು ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯ ನಡೆಸುವುದಿಲ್ಲ. உனக்குள்ள இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் வல்லமை ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಸುವಾರ್ತೆಯ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯ ನಡೆಸುತ್ತದೆ. குழந்தை கிடையாது. ಮೋಹನ್ ಸಿಲಾಸರ ಅವರಿಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. ஆனா அவர் எவ்வளவு பேருக்கு ஜெபிச்சிருக்கார் குழந்தைக்காக. ಆದರೆ ಆತನು ಎಷ್ಟು ಜನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದಾನೆ. ஆனா சுவிசேஷம் அவர்கிட்ட இருந்து வரலாமா? அது பரலோகத்திலிருந்து. ಅದರಿಂದ ಸುವಾರ್ತೆ ಆತನ ಮನೆಯಿಂದ ಬಂದದ್ದಿಲ್ಲ, ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದದ್ದು. என்ன கவலைப்படாத, சுவிசேஷம் இடத்துல இருந்து வரல, அது பரலோகத்துல இருந்து வருகிறது. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ ಇದೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. ಸುವಾರ್ತೆ ನಿನ್ನ ಮನೆಯಿಂದ ಬಂದದ್ದಲ್ಲ, ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದದ್ದು. எப்படி ஊழியம் செய்யுது? ಅಯ್ಯೋ ನಾನು ಹೀಗಿದ್ದೇನಲ್ಲ, ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು? நான் தனியாக எப்படி ஊழியம் ನಾನು ಏಕಾಂತವಾಗಿದ್ದೇನೆ, ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು? எப்படி ஊழியம் செய்யுது? ನನಗೆ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ, ನಾನು ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು? குழந்தை இல்லையா, நான் எப்படி ஊழியம் செய்யுது? ನನಗೆ ಮಗು ಇಲ್ಲ, ನಾನು ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು? கடன் இருக்குது, நான் எப்படி ஊழியம் செய்யுது? ನನಗೆ ಸಾಲವಿದೆ, ನಾನು ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು? உனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ನಿನಗೂ ಸೇವೆಗೆ ಸಂಬಂಧವೇ ಇಲ್ಲ. சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. சுவார்த்தைக்கு ಒಂದು ಶಕ್ತಿ ಉಂಟು. நீ பேசினாலும் கிரியை செய்யும், நான் பேசினாலும் கிரியை செய்யும், சகோதரன் பேசினாலும் கிரியை செய்யும், இவங்க பேசினாலும் கிரியை செய்யும். ಅದು ನೀನು ಮಾತನಾಡಿದರೂ, ನಾನು ಮಾತನಾಡಿದರೂ, ಸಹೋದರನು ಮಾತನಾಡಿದರೂ, ಯಾರು ಮಾತನಾಡಿದರೂ ಅದು ಕಾರ್ಯ ನಡೆಸುತ್ತದೆ. ஹalleluya. பாஸ்டர், ஆண்டவரே நான் இப்படிக்கிறேன்னு நான் சொன்னா ஏத்துப்பாங்களா? நீ சொல்றதுனால ஏத்துக்கிறது இல்லமா, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறதால ஏத்துக்கிறேன். ಅಯ್ಯೋ ದೇವರೇ, ನಾನು ಇದ್ದೇನಲ್ಲ, ನಾನು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದರೆ ಅವರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ, ನೀನು ಹೇಳುವುದರಿಂದ ಅವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ, ಸುವಾರ್ತೆಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ರೈಸ್ ಅಪ್. ಎದ್ದೇಳಿ, ಸಭೆಯೇ எழுங்க. ಸಭೆಯೇ ಎದ್ದೇಳು. ಲೀಡರ್ಸ್ ರೈಸ್ ಅಪ್. ಮುಖ್ಯಸ್ಥರೇ ಎದ್ದೇಳಿ. எனக்கு 10 பேர் கொண்டு வந்த ரிப்போர்ட்ட போல வேணாம். ನನಗೆ 10 ಜನರು ತಂದಂತ ರಿಪೋರ್ಟ್ ಆಗಿ ಬೇಡ. ಕಾಲೇಬು ನಮ್ಮಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. ನಾವು ಅವರಿಗೆ ಮುನ್ಬದಾಗ ಪೂಚಿಯ போல இருக்கிறோம். ನಾವು ಅವರ ಮುಂದೆ ಹುಡುಗರಂತಿದ್ದೇವೆ. ಭಯ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. ಆದರೆ ಭಯ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. ಆದರೆ ಭಯವಿಲ್ಲ ಬೋಧಕರೇ. ವಾಗ್ದಾನ ಇದೆ. ವಾಗ್ದಾನವಿದೆ. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ಕರೆದಾತನು ನಂಬಿಕಸ್ಥನು. தரிசனத்தை நிறைவேற்றுவார். ಕೊಟ್ಟಂತ ದರ್ಶನವನ್ನು ಆತನು ನೆರವೇರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. யோசேப்பு தரிசனம் இருந்துச்சு. ಯೋಸೇಫನಿಗೆ ದರ್ಶನವಿತ್ತು. அவன் அண்ணன் தம்பி சொன்னாங்க, ಅವರ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಹೇಳಿದ್ರು, தரிசனத்தை விட்டுடுறா, ದರ್ಶನವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು, சாப்பாடு உனக்கு கிடைக்கும், சாப்பாடு உனக்கு கிடைக்கும், ಆಹಾರವು ನಿನಗೆ ಸಿಗುತ್ತದೆ. யோசேப்பு சொன்னா, ಯೋಸೇಫನ ಹೇಳಿದ, நீ வச்சுக்கோ, ಆಹಾರವನ್ನು ನೀನು ಇಟ್ಟುಕೋ, நான் வச்சுக்கிறேன், ವಾಗ್ದಾನವನ್ನು ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಕುಳಿಲ போட்டாங்க. ಅವನನ್ನು ಕುಣಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. எப்பயாவது தரிசனத்தை விட்டுடுறா, ಈಗಲಾದರೂ ನೀನು ದರ್ಶನವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು, உயிராவது காப்பாத்தோம், ಜೀವವನ್ನಾದರೂ ಕಾಪಾಡಿಕೋ, குடும்பத்தோட ನೀ இருப்ப, ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ನೀನು யோசேப்பு சொல்றா, ಯೋಸೇಫನ ಹೇಳಿದ, குடும்பத்தை நீ வச்சுக்கೋ, ಕುಟುಂಬವನ್ನು ನೀನು ಇಟ್ಟುಕೋ, ದರ್ಶನವನ್ನು ನಾನು ದರ್ಶನವನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಅಡಿಮೆಯ ವಿಕ್கிறாங்க, ಅಲ್ಲಿ ದಾಸನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ.
தரிசனத்தை விட்டுடுறா, ಈಗಲಾದರೂ ದರ್ಶನವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು, எங்க வீட்டுக்கு வந்துடுவேன். ನೀನು ಮನೆಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತೀಯಾ? யோசேப்பு சொல்றான், ಯೋಸೇಫನು ಹೇಳಿದನು, நீ குடும்பத்தை நீ வச்சுக்கோ, ನೀನು ಕುಟುಂಬವನ್ನು ಇಟ್ಟುಕೋ, இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, ನನ್ನನ್ನು ಮಾರಿದಂತ ಹಣವನ್ನು ನೀನು ಇಟ್ಟುಕೋ, நான் வச்சுக்கிறேன். ದರ್ಶನವನ್ನು ನಾನು அந்த ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. போத்திபர் இடத்துல வேலை செய்ய அனுப்புறாங்க. ಪೋತಿಫರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಳಿಸಿದರು. மனைவி சொல்லுது, ಪೋತಿಫರನ ಹೆಂಡತಿ ಕೇಳಿದನು, நான் கொடுக்கிறேன், ಎಲ್ಲವನ್ನೂ ನಿನಗೆ நீ ಕೊಡುತ್ತೇನೆ, என்னோட இரு. ನೀನು ನನ್ನೊಂದಿಗೆ ಇರು. யோசேப்பு சொல்றான், ಯೋಸೇಫನು இதை ಹೇಳಿದನು, நீ வச்சுக்கோ, ಇದನ್ನು ನೀನು ಇಟ್ಟುಕೋ, சொத்தை நீ வச்சுக்கோ, ಈ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ನೀನು ಇಟ್ಟುಕೋ, அவன் தரிசனத்தை நான் வச்சுக்கிறேன். ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அனுப்புறாங்க, ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ அந்த ಹಾಕಿದರು, குடும்பம் கொடுக்குறாங்க. ಅವನಿಗೆ ಹಿಂಸೆ ಕೊಡುತ್ತಾರೆ. என்ன சொல்றாங்க, ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ஏய், நீ வெளியே போயிருக்கலாமே, ನೀನು ಹೊರಗಡೆ நீ ಹೋಗಿರಬಹುದು, எதுவும் பாவம் செய்யலையே. ನೀನು ಯಾವ ಪಾಪವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. யோசேப்பு சொல்றான், ಯೋಸೇಫನು ಹೇಳಿದನು, சாட்சியை நீங்க வச்சுக்கீங்க, ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನೀವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ, தரிசனத்தை நான் ದರ್ಶನವನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆமென். எகிப்து ராஜா கிட்ட போறான், ಐಗುಪ್ತ ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ராஜ்யத்தை நீங்க வச்சுக்கீங்க, ರಾಜ್ಯವನ್ನು ನೀವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ, தரிசனத்தை நான் வச்சுக்கிறேன். ದರ್ಶನವನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அவன் ಆಮೇಲೆ பிரைம் மினிஸ்டர் ஆவறான், ಅವನು பிரைம் மினிஸ்டர் ஆவறான், ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆದನು, எகிப்துக்கு ராஜாவா இருக்கிறான். ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಅರಸನಾದನು. அப்போ யோசேப்பு சொல்றான், ಆದರೂ ಯೋಸೇಫನು ಹೇಳಿದನು, தேசத்தை நீங்க வச்சுக்கீங்க, ದೇಶವನ್ನು ನೀವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ, தரிசனத்தை நான் வச்சுக்கிறேன். ದರ್ಶನವನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೇನ್. எதற்காக உன் தரிசனத்தை நீ விட்டு கொடுக்கிற? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನ ದರ್ಶನವನ್ನು ನೀನಿಂದು ಬಿಟ್ಟುಕೊಡುತ್ತೀಯಾ? உன் வேலைக்காகவா, ನಿನ್ನ ಒಂದು ಉದ್ಯೋಗಕ್ಕೋಸ್ಕರವಾ, உன் பிரச்சனைக்காகவா, ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಗೋಸ್ಕರವಾ, உன் குடும்பத்துக்காகவா, ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರವಾ, உன் பிள்ளைகளுக்காகவா, ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾ, எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ಎಲ್ಲರೂ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. உன் தரிசனம் உன்னை விடாது, ನಿನ್ನ ದರ್ಶನವು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, தரிசனம் உன்னை விடாது. ದರ್ಶನವು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. எதுக்காக நீ அழைக்கப்பட்டாயோ, ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯೋ, எதுக்காக அழைக்கப்பட்டாயோ, ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯೋ, தேவனுடைய சித்தம் என்னவோ உன் வாழ்க்கையில, ದೇವರ ಚಿತ್ತವು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆಯೋ அது பின்னாடி ஓடு. ಅದರ ಹಿಂದೆ ಓಡು. அப்பதான் பார்வதை நம்ம சொல்ல முடியும், ಆಗ ತಾನೇ ಪೌಲನಾಗಿ ನಾವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ, வெற்றிகரமாக என் ஓட்டத்தை முடியும். ಯಶಸ್ವಿಯಾಗಿ ನನ್ನ ಓಟವನ್ನು ಮುಗಿಸಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு நேரம் இல்ல, ನನಗೆ ಸಮಯವಿಲ್ಲ, ஒரு அடக்க ஆராதனைக்கு போகணும், ಒಂದು ಅಂತ್ಯ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗಬೇಕು, இது முடிச்சுட்டு அங்க போகணும். நான் ಇದನ್ನು ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸಿ ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. அவங்க அடக்கம் செய்ய போறேன். இன்னைக்கு ಆಕೆಯನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಅಂತ್ಯ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಲಿದ್ದೇನೆ. என்ன சொல்லி அடக்கம் செய்யணும்? ಏನು ಹೇಳಿ ನಾನು ಅಂತ್ಯ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡುವುದು? She is very good lady, ಆಕೆ ಬಹಳ ಒಳ್ಳೆಯ ಹೆಂಗಸು, ரொம்ப நல்லவங்க. ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು. மனசளவுல கூட யாரையோ நோகடிச்சுதான் எனக்கு தெரியல. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಯೂ ಯಾರನ್ನು ಆಕೆ ನೋಯಿಸಲಿಲ್ಲ. அவங்களுக்கு ஒரு கால் போலியோ, ಆಕೆಗೆ ಒಂದು ಕಾಲು ಪೋಲಿಯೋ. எப்பவுமே ஒரு வீட்டுல மாமியார் மருமகள் கிளாஸ் போயினே தான் இருக்கும். ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಅತ್ತೆ ಸೊಸೆಯ ಒಂದು ಜಗಳ ಹೋಗುತ್ತಲೇ அது ಇರುತ್ತದೆ. கோல்டு வாரா இருக்கலாம், இல்லைன்னா அது பிசிக்கல் வாராவும் இருக்கலாம், ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು யுத்தமா இருக்கலாம். ಯುದ್ಧವಾಗಿರಬಹುದು. கோல்டு வாரம் சைலண்டா போயிருப்பாரு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ಆ ಒಂದು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಅವರಿಗೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅದು ಹೋಗುತ್ತಿರುತ್ತದೆ ಯುದ್ಧವು. மனுஷன் இல்ல, ಅವ್ರು ಇಬ್ರು ಅವರ ಇಬ್ಬರ ಒಳಗೆ ಸೈಲೆಂಟ್ ಹೋಗುತ್ತಿರುತ್ತದೆ. ಆಗಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಕೋಲ್ಡ್ ವಾರ್. ಅದು ಕೋಲ್ಡ್ ವಾರ್. ಕೆಲವು ಮನೆಯಲ್ಲಿ ಫಿಸಿಕಲ್ ವಾರ್, ಕೆಲವು ಮನೆಯಲ್ಲಿ ದೈಹಿಕವಾಗಿ. இவங்கள ಮಾತ್ರ ವ್ಯತ್ಯಾಸமா பார்த்தேன். ಆದ್ರೆ ಈಕೆಯನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ರೂಪದಲ್ಲಿ ನೋಡಿದೆ. ஒரு கால் போலியோ, ಒಂದು ಕಾಲು ಪೋಲಿಯೋ. அவங்க சின்னதுல இருந்து, ஆனா ரொம்ப நல்லவங்க. ಚಿಕ್ಕಂದಿಂದಲೇ ಆಕೆಗೆ, ಆದ್ರೆ ಬಹಳ ಆಕೆ ಒಳ್ಳೆಯವಳು. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், ಆಕೆಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗನು. இது மறுத்துட்டாங்கன்னா அவங்கள பத்தி சொல்றேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದರಲ್ಲ ಅವರ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ. அவங்களுக்கு மகனுக்கு ரொம்ப லேட்டா திருமணம் ஆச்சு, அவர் துபாயில இருந்து வந்ததுனால. ಮಗನಿಗೆ ಆತನು ಹೊರದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದದ್ದರಿಂದ ಬಹಳ ಲೇಟ್ ಆಗಿ ವಿವಾಹವಾಯಿತು. அந்த மனைவியும் வந்துட்டாங்க, ಅವರ ಹೆಂಡತಿಯು ಬಂದರು, வேலை செய்யறாங்க. ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த அம்மா நைட் வேலை செஞ்சு வர்றதுனால ಈಕೆ ಸೊಸೆಯಾದವಳು ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಕೆಲಸ ಮಾಡಿ ಬರುವುದರಿಂದ காலையில ஏந்திரிக்கிறது லேட், ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೇಳುವುದು ಬಹಳ ನಿಧಾನ. இந்த அம்மானால நடக்க கூட முடியாது. ಈ ತಾಯಿಯಿಂದ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா கிச்சனுக்குள்ள போயிட்டு மருமக ஏந்திரத்துக்குள்ள இவங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. ಆದ್ರೆ ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸೊಸೆ ಎದ್ದೇಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಈಕೆ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿಸಿ ಬಿಡುತ್ತಿದ್ದಳು. கேட்டாக்கா ಕೇಳಿದರೆ ಪಾಪ நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ என்னால முடிஞ்சது செஞ்சு ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಆಕೆ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬಂದಿದ್ದಾಳೆ. ಆದ್ರಿಂದ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾದದನ್ನು ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ. செய்வாங்க. ಮಾಡುತ್ತಾರೆ. இதுக்கு முன்னாடி 2 பேர் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅವರು ಇಬ್ಬರನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவங்க வேலை செய்யவே விட மாட்டாங்க, ಅವರನ್ನು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துப்பாங்க. ಅವರನ್ನು ಬಹಳ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ನೋಡಿಕೊಂಡು இவங்களுக்குள்ள பர்மனன்ட் ஸ்டார்ட். ಇವರಲ್ಲಿ ಮುರಿಯು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯಿತು.
இவ்வளவு வருஷமா உங்களை வேலை விடாம நான் பார்த்ததில்லை. ಇಷ್ಟು ವರ್ಷ ನಾನು ನಿಮಗೆ ಕೆಲಸ ಬಿಡದೆ ನೋಡಿಕೊಂಡೆ. மருமகனுக்கு காலை ஏஞ்சி போய் சமையலாம் செஞ்சு நல்ல பேர் வர கொடுக்குறாங்க இவங்க. ಸೊಸೆಗೆ ಮಾತ್ರ ಇವರು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಹೋಗಿ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಒಳ್ಳೆಯ ಹೆಸರನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಕಡೆಯವರೆಗೂ ಅವರು ಹೇಳಿದ್ದೆ ಏನು ಗೊತ್ತೇ? பாவம், ಪಾಪ அவர் நைட் வேலை செய்யறாங்க, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಹಾಕಿ என்னால முடிஞ்ச உதவி செய்யறாங்க. ನನ್ನಿಂದ ಆದಂತ ಒಂದು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ரொம்ப ரேரா சில ஆனா குத்தி கொடுக்குறவங்க நிறைய பேர், நீயா வேலை செய்யற, அது சீக்கிரம் எழும்ப சொல்லாத, அது சீக்கிரம் வேலை வர சொல்லாத, அதை செய்ய சொல்லாத, நீங்க யார் செய்வீங்க, இதெல்லாம் விழுந்து என்ன பண்றது, இது யாரு சுத்திக்கிறவங்க சொல்றது. ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಮನೋಭಾವ ಇರುವವರು ಎಲ್ಲೋ ಸ್ವಲ್ಪ ಜನ, ಆದರೆ ಚುಚ್ಚಿಕೊಳ್ಳುವವರು ಅನೇಕರು. ಯಾಕೆ ನೀನು ಇದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೀಯಾ, ಆಕೆಯನ್ನು ಬೇಗನೆ ಎಬ್ಬಿಸು, ಆಕೆ ಎದ್ದು ಮಾಡಲಿ, ನೀನ್ ಯಾಕೆ ಮಾಡುತ್ತೀಯಾ, ನೀನ್ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಷ್ಟಪಡುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಡುವವರು ಬಹಳ ಜನ. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் ಆದ್ರೆ ಆಕೆಯ ಕಡೆಯವರೆಗೂ முடிஞ்சா ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು நான் ஹெல்ப் பண்றேன், ನಾನು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. நல்ல மனசு உள்ளவங்க. ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸುಳ್ಳ ತಾಯಿ. இன்னைக்கு அடக்க செய்ய போறோம். ಇಂದು ಅಂತ್ಯ ಸಂಸ್ಕಾರ ಆಕೆಗೆ என்ன சொல்லணும்? ಏನು ನಾನು ಹೇಳಲಿ? நீங்க ரொம்ப நல்லவங்க தான், ನೀವು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು. உங்களை அடக்கம் பண்ண வராங்க, ನಿಮ್ಮನ್ನು ಅಂತ್ಯ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಲು என்ன ಬರುತ್ತೇನೆ. சொல்லி அடக்கம் பண்ண ಏನು ಹೇಳಿ ನಾನು ಅಂತ್ಯ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಿ? சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன சொல்லி நான் உங்களை அடக்கம் பண்ணுவேன்? என்னையோ உங்க அடக்கம் பண்ண போறாங்க, அவங்க என்ன சொல்லி என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க? ಏನನ್ನು ಹೇಳಿ ಅಂತ್ಯ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡುವುದು? ನಮ್ಮ ரொம்ப அழுது அழுது போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணுமா? ಅಯ್ಯೋ ಈ ತಾಯಿ ಹತ್ತು ಹೋಗ್ಬಿಟ್ಟಳು ಎಂಬುದು. ரொம்ப சண்டை போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணுமா? ಇವರು ಜಗಳವಾಡಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರು இந்த ಎಂಬುದಾಗಿ. மனுஷன் திருந்தாமலே போயிட்டான் அப்படின்னு சொல்லணுமா? ಈ ಮನುಷ್ಯನು ಬದಲಾವಣೆ ಆಗದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳದೆ. இல்ல அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, இந்த மனுஷன் Yes. சாதிச்சாயா, 10 சர்ச்சை கட்டினாயா, Yes. அப்படி சொல்றாங்க. ಇಲ್ಲ, ಪೌಲನ ಹಾಗೆ ಈ ಮನುಷ್ಯನು ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸಿದನು, ಯಶಸ್ವಿಯಾದಂತಹ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಿದನು, ಚೆನ್ನಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದನು, 10 ಸಭೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ಅಂತ್ಯ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಿದೆ. Decide ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಳ್ಳಿ, what should your statement be when you die. ನೀವು ಸಾಯುವಾಗ ನಿಮ್ಮ ಒಂದು ಅರಿಕೆ ಏನಾಗಿರುತ್ತದೆ? இந்த கேள்வியோட நான் உங்களை அனுப்புறேன். ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯೊಂದಿಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ. You have great potential. ನಿಮಗೆ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದಂತಹ ಒಂದು ಶಕ್ತಿ ಬಲವಿದೆ. You have the Holy Spirit. ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ದಾನೆ. You have the calling of God. ನೀವು ದೇವರ ಒಂದು You ಕರೆಯುವಿಕೆಯಲ್ಲಿದ್ದೀರಿ. have a vision for God. ದೇವರಿಗೋಸ್ಕರ ದರ್ಶನವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ. அதை விட்டு கொடுத்துறாங்க, ಅದನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಡಬೇಡಿ. அதை விட்டு கொடுத்துறாங்க. ಅದನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಡಬೇಡಿ. ஒரு ஊழியக்காரருக்கு ಒಬ್ಬ ಸೇವಕರಿಗೆ இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ, சர்ச்சை கட்டுறதுக்கு இடம் கொடுக்குறேன். ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ಈತನು ಎಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡನು. சைன் போட வரா, ಆತನು ಸೈನ್ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಬರುವಾಗ ஒரு 3 நாள் முன்னாடி 3 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚೆ திடீர்னு சொல்லிட்டாரா, நான் உனக்கு நிலத்தை கொடுக்க மாட்டேன். ಇದ್ದಕ್ಕಿದ್ದ ಹಾಗೆ ಆತನು ಹೇಳಿದನಂತೆ, ನಾನು ನಿನಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஊழியக்காரருக்கு ரொம்ப கோவம் ಈ வந்துச்சு. ಸೇವಕರಿಗೆ ಬಹಳ ಕೋಪ ಬಂತಂತೆ. அவன் சொன்னாரா, ಆಗ ಹೇಳಿದನಂತೆ, உன் நிலத்தை நீ வச்சுக்கோ, ನಿನ್ನ ಜಾಗವನ್ನು ನೀನು ಇಟ್ಟುಕೋ, என் தரிசனத்தை நான் வச்சுக்கிறேன், ನನ್ನ ದರ್ಶನವನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ சொல்லிட்டு போயிட்டா. ಆತನು ಹೇಳಿ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. சரியா 1 மணிக்கு ஜெபம் பண்ணிருக்கிறார். ಸರಿಯಾಗಿ 1 ಗಂಟೆಗೆ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದಾನೆ. ஜெபம் பண்ணிட்டு ಪ್ರಾರ್ಥಿಸಿ காலைல ரெடி ஆயிட்டு ಬೆಳಗ್ಗೆ ಸಿದ್ಧನಾಗಿ கார்ல ஏறி உக்காரான். ಕಾರಲ್ಲಿ ಎದ್ದು ಆತನು ಕುಳಿತನಂತೆ. சொன்ன மனுஷன் கரெக்டா வந்து நிக்கிறான். ಆ ಹೇಳಿದಂತ ವ್ಯಕ್ತಿ ಕಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡನಂತೆ. நைட் 1 மணிக்கு ஆண்டவர் என்னோட பேசினாரு. ರಾತ್ರಿ 1 ಗಂಟೆಗೆ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. இந்த நிலத்தை உனக்கு கொடுக்க சொன்னாரு. ಈ ಸ್ಥಳವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಹೇಳಿದನು. அன்னைக்கு நாலு போயிட்டு சைன் பண்ணிருக்காரு. ಆ ದಿನದಲ್ಲಿ ಆತನು ಹೋಗಿ ಸೈನ್ ಮಾಡಿದನಂತೆ. தரிசனத்தை விட்டுடாதீங்க, ದರ್ಶನವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. ஆண்டவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார். அது தாமதமாகாம நடக்கும். ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. விட்டுடாதீங்க. ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. It may get delayed, ಅದು ಒಂದು ವೇಳೆ ತಡವಾಗಬಹುದು, but it will not get disappointed. ಆದರೆ ಅದು ನೆರವೇರದೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. எல்லாம் அப்படியே எழுதுங்க.